நம்ம பார்த்தது ஃபிளாஷ் ஃபில்லிங். கடைசியா அதான் ஃபிளாஷ் ஃபில்லிங்ல தான் இருக்கிறோம். ஸோ வி ஹவ் டிட் அபவுட் திஸ் ஃபிளாஷ் ஃபில்லிங். தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். I think we have completed exercise number 2 நினைக்கிறேன். 2 we have complete பண்ணிட்டோம். Exercise number 3. In exercise number 3 we have a table. ஒரு டேபிள் இருக்கு where I can see product code, bill number, shipment date, customer location. இந்த டேபிளை பேஸா வச்சுக்கிட்டு based on this table what are you going to do? நீங்க தான் பண்ண போறீங்க. I want you to separate it like this. இந்த ப்ராடக்ட் கோட்ல இருக்கக்கூடிய கோடு மட்டும் எனக்கு தனியா வரணும். 706282405683. அதே மாதிரி இயர் ஷிப்மெண்ட் டேட்ல இருக்க இயர் மட்டும் தனியா வரணும். கஸ்டமர் லொகேஷன்ல இருக்கக்கூடிய கார்கோ, மேனுஃபேக்சரிங், கார்கோ பார்ட்ஸ் அதெல்லாம் தனியா வரணும். லொகேஷன் கோஸ்டல், அகமதாபாத், ஜெய்ப்பூர், விஜயவாடா அதெல்லாம் தனியா வரணும். ஃபெசிலிட்டி டைப் ஹெட்டிங் கூட அப்புறமா கொடுத்துருங்க. ஹெட்டிங் மேண்டேட்டரி கிடையாது. ஹெட்டிங் வரலன்னா கூட பிரச்சனை இல்லை, எனக்கு டேட்டா தான் வரணும் கரெக்டா. இதுல முக்கியமானது அந்த பில் நம்பர் தான். பில் நம்பர் 4 zeros 52, 4 zeros 22 இப்படி பிரிக்கணும். 1 2 3 4 5 6 காலம். You have to separate 6 columns like this. First கோடு, கோடுக்கு அப்புறம் இயர், அப்புறமா பிசினஸ் செக்மெண்ட்ஸ், அப்புறமா லொகேஷன், அப்புறமா பில் நம்பர், அப்புறமா ஃபெசிலிட்டி டைப். இதெல்லாம் இந்த டேட்டால இருந்து நீங்க பிரிச்சுக்கணும். அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். அவுட்புட் 4 காலத்துல இருந்து இந்த 8 காலம் 6 காலம் நீங்க பிரிக்கணும். அதே ஃபிளாஷ் பில் மூலமா சேம் ஃபிளாஷ் பில். That is the same flash. ஒண்ணா பண்ணுங்க. எல்லா காலத்தையும் ஒரே சமயத்துல பண்ணாதீங்க. ஒண்ணா டாஸ்க் செம்ம ஈஸி. அதுதான் வாங்கலாம் கண்டிப்பா. ஓகே, 1 by 1 பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வரணும், அந்த கோடு 7062. என்னைக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஆகலாம், 2 எக்ஸாம்பிள் கொடுங்க. நான் கண்ட்ரோல் இ கொடுக்குறேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு.
அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து given this code. அடுத்தது என்ன வரணும், ஷிப்மெண்ட் டேட்ல இருக்கக்கூடிய அந்த இயர் மட்டும் வரணும் 2024. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்க, வரலன்னா 2 எக்ஸாம்பிள் கொடுங்க. கண்ட்ரோல் இ. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ, வரலன்னா 2 எக்ஸாம்பிள் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கோடு தனியா பிரிச்சிட்டோம், அடுத்தது டேட் தனியா பிரிச்சாச்சு. அடுத்தது என்னது, பிசினஸ் செக்மெண்ட். இந்த கார்கோ அப்படின்லாம் வரணும், நடுவில் இருக்குது கார்கோ மேனுஃபேக்சரிங். ஸோ கார்கோன்னு அடிக்கிறேன், கண்ட்ரோல் இ வந்துடுச்சு, சூப்பர். அப்புறம் லொகேஷனா என்ன வரணும், கோஸ்டல் அகமதாபாத் அப்படின்னு வரணும். இந்த ஃபர்ஸ்ட் கோஸ்டல் அகமதாபாத், கோஸ்டல் ஜெய்ப்பூர், விஜயவாடா அதெல்லாம் வரணும். ஸோ ஐ வில் டைப் இட் as கோஸ்டல் ஹியர், கண்ட்ரோல் இ வந்துச்சு, சூப்பர். பில் நம்பர்ல தான் நமக்கு சேலஞ்ச் இருக்கு. பில் நம்பர் 52ன்னு போட முடியாது, எனக்கு ஜீரோஸ்லாம் ப்ரிஃபிக்ஸ் ஆகும். ஸோ முதல்ல ஃபார்மேட் பண்ணிட்டு பண்ணாலும் ஓகே, இல்லை பண்ணிட்டு ஃபார்மேட் பண்ணாலும் ஓகே, ரெண்டும் ஒன்று தான். கண்ட்ரோல் 1 சொல்லுங்க என்ன பண்ணணும், கண்ட்ரோல் 1 பண்ணிட்டு அப்புறம் கஸ்டம், அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோ கொடுக்கணும் சார், 1 2 3 4 5, அப்புறம் ஓகே எஸ். இப்போ 52 கொடுக்குறேன், கண்ட்ரோல் இ, பக்கா. கடைசியா என்ன வரணும், இந்த ஹப் யூனிட், ஹப் சென்டர் அதெல்லாம் வரணும். ஹப், கண்ட்ரோல் இ, எஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஆகுனா 2 எக்ஸாம்பிள் 90% ஒர்க் ஆகும். இல்ல சில சமயத்தில் ஒர்க், இந்த முதல்ல பார்த்து சிவாவுக்கும் கேபிட்டலும் எஸ், இனிஷியலும் எஸ், ஃபர்ஸ்ட் லெட்டரும் எஸ், அந்த மாதிரி கேசஸ்ல தான் ப்ராப்ளம் வரும். இங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஓரளவு பெட்டர் தான் இருக்கு. அதனால கண்ட்ரோல் இ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டாலே ஒர்க் ஆயிடும். இந்த ஃபிளாஷ் ஃபில் இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஃபிளாஷ் ஃபில் கம்பைன் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸசைஸ் வந்துக்கலாம், எக்ஸசைஸ் நம்பர் 4. இந்த எக்ஸசைஸ் நம்பர் 4ல we have ID, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இந்த லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எனக்கு ஒரே செல்லில் வரணும், அர்ஜுன் ஸ்பேஸ் ராஜேஷ் வரும். ஸோ கொடுப்போமா, அர்ஜுன் ஸ்பேஸ் ராஜேஷ். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல வரணும், முதல் லெட்டர்ல ஸ்மால் லெட்டர்ல வரணும். ஸோ எப்படி வரணுமோ அப்படியே கொடுத்துட்றேன் நான். அர்ஜுன் ஸ்பேஸ் ராஜேஷ், கண்ட்ரோல் இ. சேர்க்கறதுக்கு கூட நீங்க இந்த ஃபிளாஷ் ஃபில்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிளாஷ் ஃபில் இஸ் நாட் ஓன்லி யூஸ்டு ஃபார் combining the data, separating the data. Flash fill can be used for combining your data also. உங்க டேட்டாவை கம்பைன் பண்றதுக்கு கூட நீங்க இந்த ஃபிளாஷ் ஃபில்ல யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் கான்செப்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுட்டு பண்ணுங்க. கரெக்டா எனக்கு இந்த மாதிரி வரணும். இமெயில் ஐடிஸ் எல்லாருக்கும் எனக்கு இமெயில் ஐடி ஜென்ரேட் பண்ணணும். arjun.r@outlook, bhavani.m, பவானியோட இனிஷியல் வந்து எம், நல்லா பார்த்துங்க, அவங்க இனிஷியல் எம், பவானி m@outlook. அவுட்லுக்னு வரலாம், ஜிமெயில் வரலாம், இல்லை உங்க கம்பெனி நேம் போடுங்க, velan.com, எது ஒன்றாலும் போடுங்க. பவானியோட இனிஷியல் பார்த்துக்குங்க, அவங்க இனிஷியல் வந்து சந்துருக்கு இனிஷியல் கே.
பக்கத்து காலம் நீங்க ஒரு காலத்தை கேப் எங்க முடியுது ஈர முடியுது ஈர சார் அப்போ okay. எங்க கொடுக்கணும்? We have to give it in the column E. Arjun dot R at outlook.com. Control E. சரியா வரல. ஏன் சரியா வரலன்னா அர்ஜுன் நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க. அர்ஜுனோட ரெண்டாவது லெட்டரும் ஆர் தான், ஃபர்ஸ்ட் நேமோட முதல் லெட்டரும் ஆர் தான். அதனாலதான் என்ன ஆகுது, பவானிக்கு வரும்போது அர்ஜுனோட ரெண்டாவது லெட்டர் ஆறுன்றதுனால பவானிக்கும் ரெண்டாவது லெட்டர் ஹெச்னு எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்கணும். .m at outlook.com. Control E. எக்ஸல் என்ன பண்ணிருக்கோம், ஆட்டோமேட்டிக்லி இட் வுட் ஹவ் கிரியேட்டட் அ ஹைப்பர் லிங்க். ஹைப்பர் லிங்க்னா என்ன அர்த்தம், இப்போ ஏதாவது ஒரு இமெயில் ஐடிக்கு போய் கிளிக் பண்ணுங்களேன். இப்போ இந்த பர்சனுக்கு நான் ஒரு இமெயில் அனுப்பணும்னு நினைச்சா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், அவுட்லுக் கனெக்ட் ஆகி இமெயில் போற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். இது கரெக்ட் தான், இது நல்லது தான். ஏன்னா நீங்க திருப்பி இங்க பாருங்க, இட் வில் சென்ட் மெயில் டு தட் பர்டிகுலர் பர்சன். ஆட்டோமேட்டிக்கா அவரோட பேர் வந்துடும், இங்க டூல வந்துடும், நீங்க நேரா மெயில் அனுப்பிச்சுக்கலாம். இது நல்ல விஷயம் தான். பட் சம்டைம்ஸ் இஃப் இட் இஸ் டிஸ்டர்பிங் அஸ், எனக்கு இது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, வேண்டாம், இருக்கிறது நல்லதா. ஏன்னா உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஹைப்பர் லிங்க் பண்ணா மேனுவலா பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் வேணாம்னு நினைச்சீங்கன்னா செலக்ட் திஸ், செலக்ட் தட் காலம். இந்த காலத்தை செலக்ட் பண்ணி அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. there will be an option called as remove hyperlink. இந்த remove hyperlink கொடுத்தீங்கன்னா the hyperlink will get removed. hyperlink delete ஆயிடும். வேணாம்னு நினைச்சீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். If you don't want that hyperlink, you can remove that hyperlink also. பட் எனக்கு கேட்டா இருக்கிறது பெட்டர் தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் த hyperlink, don't remove the hyperlink. கஷ்டம். ஒன்னா ஒவ்வொரு செல்லையா செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் கேன்னு போட்டு தனித்தனியா கொடுக்கணும். அது போல இன்னொரு தடவை ஃபிளாஷ் ஃபீல் யூஸ் பண்ணுங்க, வேற என்ன பண்றது. எல்லா விஷயத்தையும் அப்படிதான் சார், உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அழிக்கிறது ஈஸி. ஒரு செகண்ட் அழிச்சிட்டு போயிடலாம், ஆனா உருவாக்குறது தான் ரொம்ப டஃப். அதனால இருக்கிறது பெட்டர். ரைட், இதே ஷீட்ல சேம் ஷீட் கொஞ்சம் அப்படியே ரைட் சைட்ல வந்தீங்கன்னா ஒரு சின்ன டேபிள்ல ஒரு 4-5 காலம் இருக்கு. அசெட் கோடு, இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ், டிஸ்பேச் டேட், சர்வீஸ் ரீஜன், ப்ரையாரிட்டி. இது ஒரு ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட்னா என்ன அர்த்தம், வழக்கமா யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்களோ 6, செகண்ட் முடிச்சா 4, தேர்ட் முடிச்சா 3 இல்லையா. இப்ப யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு டபுள் 6, 2 6, 2 4, 2 3. ஸோ கீழே இருக்கவங்க இப்போ டாப்ல வரது கூட சான்ஸ் இருக்கு. ஓகே, என்ன பண்ண போறீங்க நீங்க, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ ஹியர் இஸ், இந்த டேபிளை பேஸா வச்சுக்கிட்டு I want you to do this.
4 காலம் நீங்க கிரியேட் பண்ணணும். 4 column has to be created. First column asset code, city code plus asset code plus year. City code வந்து CHE, asset code 7001, year 2024. இது ஒரு காலமா வரணும். பக்கத்துல இன்வாய்ஸ் சஃபிக்ஸ், இன்வாய்ஸோடைய சஃபிக்ஸ் 101, அப்புறமா வந்து அசெட் கோடோடைய சஃபிக்ஸ் 7001 சென்னை, சப்போர்ட் ட்ராக்கிங் கோடு, ஹெட்டிங் கூட அப்புறம் கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஆப்ரேஷனல் ரெஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் இயர் வரணும், அப்புறம் சிட்டி கோடு வரணும், அப்புறம் இன்வாய்ஸ் நம்பர் வரணும். கடைசியா இருக்குது சர்வீஸ் ட்ராக்கிங் கோடு 7001 ஹெச்ன்றது இந்த ஹை லோ மீடியம்னு இருக்கு பாருங்க, அதுல இருக்கக்கூடிய முதல் வார்த்தை. எனக்கு இந்த மாதிரி பிரிக்கணும், நீங்க சரி கம்பைன் பண்ணும். இதெல்லாம் மேனுவலா நீங்க ஃபார்முலா ஃபங்க்ஷனே எழுத முடியாது. இது எல்லாத்துக்கும் நீங்க ஃபார்முலா ஃபங்க்ஷன் பண்ணவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஓகே, நீங்க டைப் பண்ணீங்கனாலே பாதி வேலை முடிஞ்சிச்சுல. 1001 அப்புறம் 7001. 1001ன்றது இன்வாய்ஸ் நம்பரோட கடைசி 3 டிஜிட், அசெட் கோட்ல இருக்க நடுவுல 4 டிஜிட், அப்புறம் சிஹெச்இயா இயர். ஸோ 2024 அவ்வளோதான். கண்ட்ரோல் இ. ஓகே, கரெக்டுதானே இல்லையா? கரெக்டாக. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? 1001 7001 சென்னை, 101 7001 சென்னை சிஹெச்இ. இந்த சர்வீஸ்ல இருக்கக்கூடிய சென்னை, அந்த ஜெய்ப்பூர் முதல் 3 டிஜிட். எஸ். ஸோ நீங்க கொடுத்துட்டு கண்ட்ரோல் கரெக்டாக கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ பண்ணுங்க. ஆனால் இது மேனுவலா யோசிச்சு பாருங்களேன். இது மேனுவலா இது மாதிரி ஒரு கோடு ஜென்ரேட் பண்ணது இட்ஸ் இம்பாசிபிள், ரொம்ப ரொம்ப டஃப். இதுல முதல்ல இந்த 3 டிஜிட்டை தனியா பிரிச்சு எடுக்கணும். இதுல இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய 4 டிஜிட்டை பிரிச்சு எடுக்கணும். இயர்ல இருக்கக்கூடிய 4 டிஜிட் எடுக்கணும். அதே மாதிரி சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய முதல் 3 டிஜிட் எடுக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட். பட் நம்ம ரொம்ப ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஈஸியா இட்ஸ் கிரியேட்டிங் ஹியர். இஸ் த பவர் ஆஃப் திஸ் ஏஐ டூல். பிரிக்கிறது, கம்பைன் பண்றது எல்லாத்துக்குமே நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். 2024 சென்னை 101. அடுத்தது 2024 CHE 101. 2024ன்றது இயர், CHEன்றது சர்வீஸ் ஸ்டேஷனுடைய முதல் 3 லெட்டர், இன்வாய்ஸ் நம்பருடைய கடைசி 3 லெட்டர். கண்ட்ரோல் இ. அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நீங்க கண்ட்ரோல் இ கொடுக்க வேண்டியதுதான். 7001 HCHE. ஹெச்ன்றது இந்த ஹை ப்ரையாரிட்டி. இது 7001 அப்புறமா ஹெச் அப்புறமா CHE அவ்வளவுதானா? 101 இன்வாய்ஸ் நம்பர். ஸோ 4 காலம்ல இருந்து ஒவ்வொரு 3 கேரக்டர் 4 கேரக்டர் எடுத்துட்டு புதுசா ஒரு காலத்தை உருவாக்குறோம். இது வந்து
ஆட் பண்ணிக்கலாம், இல்லை செப்பரேட் பண்ணிக்கலாம், கம்பைன் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். வெரி சிம்பிள். ரைட். எக்ஸசைஸ் நம்பர் 5. 5வது எக்ஸசைஸ்க்கு வந்துருக்கு. எக்ஸசைஸ் நம்பர் 5ல மந்த் நேம் சேல்ஸ். ஒவ்வொரு மந்த்லயும் நம்ம இவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கோம்னு வருது. ஜனவரிக்கு 2300, பிப்ரவரிக்கு 8200, 8400 வந்திருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், சேல்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம். வாட் இஸ் த சேல்ஸ் பர்சன்டேஜ்? நீங்க யூஸ்வலா சேல்ஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த சேல்ஸ் கிராண்ட் டோட்டல், இதோடைய கிராண்ட் டோட்டலை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஜனவரி மந்தோடைய டோட்டலையும் கிராண்ட் டோட்டலையும் டிவைட் பண்ணி பர்சன்டேஜா மாற்றணும். அப்போதான் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பண்றேன் பாருங்களேன். இதோட டோட்டல் ஹோம் டேப்ல போய் நீங்க சிக்மா யூஸ் பண்ணலாம், சம் யூஸ் பண்ணலாம், ஆல்ட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். டோட்டல் அப்புறமா என்ன பண்ணணும், ஈக்குவல் டுன்னு போடணும். இந்த சம்ம சேல்ஸை செலக்ட் பண்ணி டிவைடட் பை இந்த கிராண்ட் டோட்டல் போடணும். 0.0176 வருது. இதை பர்சன்டேஜா வேற மாத்தணும். இதே மாதிரி பிப்ரவரி, இதே மாதிரி மார்ச், விச் இஸ் வெரி 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 காம்ப்ளிகேட்டட். டாலர்லாம் யூஸ் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. பட் இது சிம்பிளா ஈஸியா எப்படி பண்றது? செலக்ட் த சேல்ஸ் வேல்யூ ஹியர். அந்த சேல்ஸ் வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் ஒன்லி தட் சேல்ஸ் வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் சி ஆன் த பாட்டம் ஒரு சின்னதா ஒரு டேக் வந்திருக்கும் பாருங்க. இந்த டேகுக்கு பேரு இங்க வந்திருக்கு இல்லையா, இதோட பேரு இப்போ குயிக் அனாலிசிஸ். இந்த டேகோடைய பேரு தான் குயிக் அனாலிசிஸ். இங்க இருக்கு பாருங்க, குயிக் அனாலிசிஸ். குயிக்கா நீங்க உங்க டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். குயிக் அனாலிசிஸ். ஒன்னு மவுஸ்னா அந்த குயிக் அனாலிசிஸை போய் நேரடியா கிளிக் பண்ணுங்க. இல்ல கீபோர்டு யூஸ் பண்றீங்கன்னா ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுங்க, கண்ட்ரோல் கியூ. ஒன்னு அந்த குயிக் அனாலிசிஸை நேரடியா கிளிக் பண்ணலாம், இல்ல நீங்க கண்ட்ரோல் கியூன்ற ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டா கண்ட்ரோல் கியூ பெட்டர். கண்ட்ரோல் கியூ, எஸ். நீங்க கண்ட்ரோல் கியூன்னு பண்ண உடனே 4-5 ஆப்ஷன் வருது பாருங்க. ஃபார்மேட்டிங், சார்ட்ஸ், டோட்டல்ஸ், டேபிள்ஸ், ஸ்பார்க் லைன். இப்போ நாம என்ன பண்ண போறோம், டோட்டல்ஸ்க்கு போயிடுவோம். லெட் அஸ் கோ டு த டோட்டல்ஸ். இந்த டோட்டல்ஸ்க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சம்மு, ஆவரேஜ், கவுண்ட், பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல், ரன்னிங் டோட்டல்னு வருது. அதுலயே 2 சம்மு வருது பாருங்களேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு சம் வருது, ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சம் வருது. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வர சம்மு ரோ வைஸ், ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க சம்மு காலம் வைஸ். ஸோ ப்ளூ கலர்ல இருக்கிறது ரோஸ், எல்லோ கலர்ல இருக்கிறது காலம்ஸ். என் டேட்டா எப்படி இருக்குன்னா காலம் வைஸா தான் இருக்கு, மேல இருந்து கீழே இருக்கு என் டேட்டா. ஸோ அதுல டோட்டல்ஸ்ல போயிட்டு there is a arrow mark available. எனக்கு என்ன வரணும், பர்சன்டேஜ் வரணும். நான் இந்த பர்சன்டேஜ் டோட்டலை செலக்ட் பண்ணா ரோல தான் பர்சன்டேஜ் வரும், எனக்கு காலம்ல வரணும். என்ன பண்ணுங்க, இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் தி ஆரோ மார்க். இன்னும் சில ஆப்ஷன் இருக்கு பாருங்க, சம், ஆவரேஜ், கவுண்ட், பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல், ரன்னிங் டோட்டல். இப்போ நான் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டலை செலக்ட் பண்றேன். தட்ஸ் ஆல். It automatically calculates the percentage. So ஒவ்வொரு மாசத்துக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ், ஜனவரிக்கு 1.72, பிப்ரவரிக்கு 6.12. இது கரெக்டா தப்பான்னு எப்படி வெரிஃபை பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இந்த சேல்ஸ் பர்சன்டேஜ்ன்ற காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. I will repeat it again. Before that I am verifying it. அது செலக்ட் பண்ணி இங்க கீழே போய் பாத்தீங்கன்னா தெரியும் 100%. 100% வந்திருக்குன்னா உங்க ஃபார்முலா கரெக்ட்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரைட்டிங் த ஃபார்முலா இல்லாமலே நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யலாம். மேனுவலா உட்காந்து ஒவ்வொன்றுத்தையும் நீங்க ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் இல்லை. Percentage of total in column wise. First select பண்ணிட்டு அந்த கர்சர் வைங்க. Control 5 பிரஸ் பண்ணுங்க. Control 5ன்றது ஸ்ட்ரைக் அவுட்டுக்கு ஷார்ட்கட் கீ.
தெரியாம பிரஸ் பண்றீங்க. தெரிஞ்சோ தெரியாம பர்சன்டேஜ் அது இருக்கிறதுனால தெரியாம பிரஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். இப்போ நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, எப்படி சாரி இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செலக்ட் த சேல்ஸ் வேல்யூ ஹியர், கண்ட்ரோல் கியூ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல்ஸ் போயிட்டு அண்டர் த டோட்டல்ஸ் இல்லை ரோ வைஸாக இருக்கும், சம் ஆவரேஜ் கவுண்ட்டு ரன்னிங் டோட்டல். பட் எனக்கு காலம் வைஸாக வரணும். அப்படின்னா இந்த இங்கே எல்லோ கலருக்கு போயிட்டு லாஸ்ட் பட் ஒன், கடைசியிலேருந்து ரெண்டாவது பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல். we are getting the percentage. இது கரெக்டா இல்லையான்னு எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சேல்ஸ் பர்சன்டேஜை செலக்ட் பண்ணி இங்க பாட்டம்ல பாத்தீங்கன்னா 100%. 100% வந்திருந்தா உங்க ஃபார்முலா கரெக்ட்னு அர்த்தம். சரி, இப்போ எனக்கு பர்சன்டேஜுக்கு ஓகே, ஈஸியா ஃபார்முலா பண்ணிட்டோம். நவ் ஐ வாண்ட் டு கால்குலேட் த cumulative percentage. நீங்க சொல்ல முடியுமா cumulative percentageனா என்ன வரணும்? ஜனவரிக்கு என்ன வரணும் cumulative? 1.72. பிப்ரவரிக்கு அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 8.94 7.84 வரணும். அப்படியே பாத்தீங்கன்னா மார்ச்சுக்கு என்ன வரணும்? அந்த 7.84 பிளஸ் 6.27 அப்படி போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் cumulative சொல்லுவாங்க. செலக்ட் த சேல்ஸ் பர்சன்டேஜ் நவ். இப்போ இந்த சேல்ஸ் பர்சன்டேஜை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் த சேல்ஸ் பர்சன்டேஜ், அதே கண்ட்ரோல் கியூவை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அதே டோட்டல்ஸ்க்கு போயிடுங்க. கோ டு த சேம் டோட்டல்ஸ். அதில் ஆரோ மார்க்கு, அதில் லாஸ்ட்ல ஒன்று இருக்கு பாருங்க, ரன்னிங் டோட்டல். இதை கிளிக் பண்ணா போதும். தட்ஸ் ஆல். You will get that running total. 1.72, 7.84, 14.10, 19.25, கடைசியா 100%. கடைசியா 100% வந்திருக்குன்னா உங்க ஃபார்முலா கரெக்ட்னு அர்த்தம். Select this column, sales percentage, control Q press பண்ணிக்கங்க. Then go to the totals. Under totals, click on the arrow mark. அதுல running total. Cumulative percentage. Next is not your task. உங்க டாஸ்க் கிடையாது. நோ ஸ்கோர், அதுக்கு ஸ்கோரும் கிடையாது. பட் ஐ வாண்ட் யூ டு ட்ரை. இதே ஷீட்லயே பாட்டம்ல போனீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கு. வீக்கு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், ஒவ்வொரு வீக்லயும் எவ்வளவு ஐட்டம்ஸ் பண்றோன்றது இருக்கு. அதை பேஸ் பண்ணி பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுங்க. cumulative பர்சன்டேஜும் கால்குலேட் பண்ணுங்க. ஃபைண்ட் அவுட் த பர்சன்டேஜ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த cumulative. கீழே இருக்கு பாருங்க, அந்த டேபிள்லயே கீழே இருக்கு. cumulative percentage and percentage for row wise here. பர்சன்டேஜும் கண்டுபிடிக்கணும், cumulative பர்சன்டேஜும் கண்டுபிடிக்கணும். நேச்சா வெரி குட். ஒரு இல்லைன்ட்டனே, அப்பதான் சீக்கிரம் பண்றீங்க. பதட்டம் எல்லாம் பண்ணிடுறீங்க ஈஸியா. டன். என்ன பண்ணலாம்? select the number of items, அப்புறம் control Q. Next, totals. Percentage, எந்த percentage சார்? Total blue ஆ இல்லவா? Blue. Yes. ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு பர்சன்டேஜ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பர்சன்டேஜை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் கியூ, டோட்டல்ஸ், ரன்னிங் டோட்டல். ஃபர்ஸ்ட் வீக்ல எவ்வளோ, செகண்ட் வீக்ல எவ்வளோ, தேர்ட் வீக்ல எவ்வளோ, 24th வீக்ல 100% கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீக்கோடைய குமுலேட்டிவ். இங்க ரோ வைஸா பண்ணோம், இங்க காலம் வைஸா பண்ணிருக்கோம். சாரி, அங்க காலம் வைஸா பண்ணோம், இங்க ரோ வைஸா பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். But next one, we have month name, production hours, overtime hours, maintenance hours, quality check hours.
இதை பேஸா வச்சுக்கிட்டு நீங்க இதை கண்டுபிடிக்க போறீங்க. பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஹவர்ஸ், ஓவரால் பர்சன்டேஜ், ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ் பிளஸ் ஓவர் டைம் ஹவர்ஸ் பிளஸ் மெயின்டெனன்ஸ் ஹவர்ஸ் பிளஸ் குவாலிட்டி செக் ஹவர்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலா எவ்வளவு பர்சன்டேஜ். அதே மாதிரி ஓவரால் பர்சன்டேஜுக்கு குமுலேட்டிவ் எவ்வளவு, குமுலேட்டிவ் 7.26, 15.10. ஸோ அதோடைய குமுலேட்டிவும் வரணும். ஸோ ரெண்டு வரணும். யூ வாண்ட் போத். எஸ், கீழையும் வரணும். போத் ரோ வைஸ் ஆல்சோ. ரோ வைஸ்லயும் 80%, 10%, 6% ரெண்டும் வரும். ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ். ரோ வைஸ் சார் ஓகே, என்ன பண்ணலாம் எப்படி? how can I find out the percentage of total here? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணிக்கிங்க. அது பண்ணாலே பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் Q, தென் டோட்டல்ஸ், அப்புறம் எந்த பர்சன்டேஜ். முதல்ல எனக்கு கீழே இருக்கிறத கண்டுபிடிச்சிடறேன். இது அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த டோட்டல் ப்ளூ கலர், தென் அதே கண்ட்ரோல் Q, அதே டோட்டல்ஸ் ஆரோ மார்க் இந்த எல்லோ கலர். ஸோ ஜனவரி மந்த்ல எவ்வளோ பர்சன்டேஜ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், பிப்ரவரி எவ்வளோ, மார்ச்ல எவ்வளோ ஓவராலா. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவர்ஸுக்கு ஓவராலா ப்ரொடக்ஷனுக்கு தான் 80% ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓவர் டைமுக்கு 10%, மெயின்டெனன்ஸ்க்கு 6%, குவாலிட்டி செக்குக்கு ஒரு 2%. அதே மாதிரி ஒவ்வொரு மந்தோட கியூமுலேட்டிவ் எனக்கு வரணும். ஜனவரி எவ்வளோ, பிப்ரவரி எவ்வளோன்னு. ஸோ இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் Q, அதே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் Q, சேம் டோட்டல், ஆரோ மார்க், ரன்னிங் டோட்டல் ஹியர். ஸோ இதோடைய ரன்னிங் டோட்டல். ஸோ ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் எழுதுறதுதான் ரொம்ப 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 சிம்பிள். கண்ட்ரோல் Q போட்டு சம், ஆவரேஜ், கவுண்ட், எந்த ஃபார்முலாஸ் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். மேனுவலாக உட்காந்து ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் இல்லை. ரைட்.
அடுத்த எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் நம்பர் 7. ஏழாவது எக்ஸசைஸ்க்கு வந்துருக்கு. எக்ஸசைஸ் நம்பர் 7ல ஒரு சின்ன டேபிள் இருக்கு. மந்த் நேம், branch 1, branch 2, branch 3, branch 4. ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் branch 1 எடுத்துக்கலாம். assume we have different 5 branches of datas இருக்கு. ஒவ்வொரு நாளையும் இவ்வளவு சேல்ஸோ இவ்வளவு ப்ரொடக்ஷனோ பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இதுல எனக்கு ஒரு டார்கெட் இருக்கு. ஐ வாண்ட் டு நோ எந்த டேட்லாம் நம்ம டார்கெட்டை தாண்டி பண்ணியிருக்கோம் அப்படின்ற அலர்ட் எனக்கு வரலாம். ஐ வாண்ட் டு நோ விச் ஆர் ஆல் மோர் தென் அவர் டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு செலக்ட் த ரேஞ்ச். அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ண மேல இருந்து கீழே வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோவோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல என்டையர் காலம், இப்ப நான் இந்த பீன்ற காலத்தை செலக்ட் பண்ணா நார்மலா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பி செலக்ட் பண்ணோமா, பில போய் நேரா கிளிக் பண்ணுவோம். பதிலா ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா என்டையர் காலம், ஒரு காலம் ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணா. இதுவே ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணலன்னு வச்சுங்களேன், when I press shift space bar entire row will get selected. மொத்த ரோவையும் நீங்க செலக்ட் பண்ணலாம் shift space bar. Control space bar will select the column, shift space bar will select the row. இதுவே மூணுத்தையும் பிரஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணா என்டையர் ஷீட், என்டையர் டேபிள் செலக்ட் ஆயிடும். டேபிள் ஃபுல்லா, டோட்டல் டேபிள் வில் கெட் செலக்டட். இதுவே ரெண்டாவது தடவை, முதல் தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா டேபிள் ட்வைஸ், செகண்ட் டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா என்டையர் ஷீட்டே செலக்ட் ஆயிடும். So control space bar entire column, shift space bar entire row, control shift space bar entire table. ரெண்டாவது தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா entire sheet. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ கர்சர் பி காலம்ல இருக்கு. நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்றேன், என்டையர் காலம் செலக்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நான் என்னோட ஏதோ ஒரு 10வது ரோல கர்சர் வச்சுக்கிறேன், ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் என்டையர் ரோ செலக்ட் ஆயிடுச்சு. இங்கேயோ ஒரு இடத்துல கர்சர் வச்சுக்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் ஷீட் ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சு. அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் செகண்ட் டைம் டேபிள் ஃபுல்லா செலக்ட், சாரி ஷீட் ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சு. பட் இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ண போறது என்டையர் டேட்டாவை மட்டும்தான். இந்த மாதிரி செலக்ட் பண்ணா ஷீட் காலம் ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். பட் என் டேட்டா என்னமோ ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஒரு 120 ரோல தான் டேட்டா இருக்கு. ஸோ அதனால அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டா போதும். இந்த பிரான்ச் 1 மட்டும் நான் செலக்ட் பண்ண போறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ, செலக்ட் த பிரான்ச், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பாருங்களா, அதே தான். கண்ட்ரோல் கியூ பிரஸ் கண்ட்ரோல் கியூ. நீங்க கண்ட்ரோல் கியூன்னு பிரஸ் பண்ண உடனே முதல் ஆப்ஷனே வந்திருக்கு பாருங்க, ஃபார்மேட்டிங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இட் செல்ஃப் ஃபார்மேட்டிங், முதல் ஆப்ஷனே ஃபார்மேட்டிங் வந்திருக்கு. இந்த ஃபார்மேட்டிங் கீழே போனீங்கன்னா டேட்டா பார்ஸ், கலர் ஸ்கேல், ஐகான் செட், கிரேட்டர் தென் இங்க இருக்கு, கிரேட்டர் தென் செலக்ட் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் கியூ பிரஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங்ல போனா கிரேட்டர் தென். ஸோ ஐ வில் கிளிக் ஆன் தட் கிரேட்டர் தென், கண்ட்ரோல் கியூ and I'll go to the formatting, greater than what, எதோட greater than கேக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1000 வச்சுப்போம். என்னோட டார்கெட் 1000. எங்கெல்லாம் 1000 தாண்டி நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 1000 என்ன கலர், லைட் ரெட் வித் டார்க் கலர். உங்களுக்கு இந்த கலர் ஓகேனா ஓகே கொடுத்து வெளில வந்துருக்கு. இல்ல உங்களுக்கு கலர் ஓகே இல்ல, வேற ஏதாவது கலர் கொடுக்கலாமா, தாராளமா கொடுக்கலாம். இங்க இருக்கு பாருங்க ஆரோ மார்க், yellow fill with dark yellow, green fill with dark green, light red fill, red text, red borders. அப்படியே நமக்கு ஓகே ஆவலையா கலர், still we are not satisfied with the color, then we can go to custom format. நீங்க custom formatக்கு போயிட்டு ரெண்டு விஷயங்கள் நீங்க பண்ண முடியாது. Two things which you cannot do is font size மாத்த முடியாது, ஃபாண்ட் நேமை மாற்ற முடியாது, சைஸையும் நேமையும் மாற்ற, மற்றதெல்லாம் நீங்க மாத்திக்கலாம். மோர் தென் 1000 இருந்தா போல்டு பண்ணி காட்டலாம், மோர் தென் 1000 இருந்தா இட்டாலிக்ஸ் பண்ணி காட்டலாம், இல்ல போல்டு இட்டாலிக்ஸ் ரெண்டும் பண்ணி காட்டலாம். இல்ல மோர் தென் 1000 இருந்தா கலர் மாத்தலாம், ஃபாண்ட் கலர்.
இல்ல அண்டர்லைன் பண்ணி காட்டலாம். Still if you are not okay, அப்படியும் ஓகே இல்லையா, then we can go to border. பக்கத்துல இருப்பாங்க பார்டர்ஸ். பார்டர்ஸ்னா என்ன அர்த்தம், இந்த செல்லை சுத்தி ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், செல்லை சுத்தி. ஸோ வேணும்னா நீங்க அந்த அவுட்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த செல்லை சுத்தி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். பட் இந்த பாக்ஸோடைய கலரு, இந்த பாக்ஸோடைய ஃபார்மேட்லாம் கூட நீங்க மாத்திக்கலாம். இந்த பாக்ஸ் எனக்கு இப்படி வரணும், டாட்டா வரணும், இல்ல அந்த பாக்ஸோடைய கலர் வேற மாதிரி வரணும் கூட நீங்க மாத்திக்கலாம். பட் I don't recommend you to use this borders. என்ன கேட்டீங்கன்னா நான் பார்டர்ஸ் வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பார்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ண your file size will increase. உங்க ஃபைல் சைஸ் அதிகமாகிட்டே போகும் பார்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா. இங்க மட்டும் இல்ல, நார்மலாவே பார்டர்ஸ் நீங்க நிறைய போட உங்க ஃபைல் சைஸ் எகிரும், பெருசாகும். அவாய்ட் கிவிங் பார்டர்ஸ் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கங்க. நான் நன்னு கொடுத்துட்றேன். என்னைக்குமே பார்டர்னாலே பிரச்சனை தான். எக்ஸல்ல மட்டும் இல்லை, நார்மலாகவே பார்டர்ன்றதே ஒரு பிரச்சனை தான். அதனால நம்ம பார்டரை அவாய்ட் பண்ணிடுவோம். ஃபில்லில் போயிட்டு ஒரு கலர், ஏன்னா டார்கெட்ன்றதுனால ஐ புட் அ கிரீன் கலர். நீங்க எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்குங்க. ஐ செலக்ட் அ கிரீன் கலர். ஓகே, எஸ். பாருங்க, எங்கெல்லாம் நம்ம டார்கெட்டை தாண்டி பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் இருக்கா. I repeat it again. Select the range, Control Q, formatting la போயிட்டு greater than what, 1000. என்ன ஃபார்மேட், இங்க கலர் ரெட் வருது, எனக்கு ரெட் வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ கிளிக் ஹியர், கஸ்டம் ஃபார்மேட்ல போயிட்டு and we'll say fill color. font கலரும் கொடுக்கலாம், font border கொடுக்கலாம், fill color. I recommend to go with fill color. ஏதோ கலர் கொடுத்துட்டு ஓகே அண்ட் ஓகே. எஸ். எங்கெல்லாம் இந்த சேல்ஸ் வேல்யூ 1000 தாண்டி இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஓகே. பட் அந்த ரேஞ்சை நான் திரும்ப செலக்ட் பண்றேன். மோர் தென் 1000 இருக்கிறதுலாம் ஒரு கலர் வந்திருக்கு பக்கா. பட் நான் இன்னொரு கண்டிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 500 to 1000 வச்சுப்பேன். 500ல இருந்து 1000க்குள்ள இருந்தா வேற ஒரு கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். Select that column, Control Q again. திரும்ப அதே Control Q பிரஸ் பண்ணா ஃபார்மேட்டிங்ல போனா கிரேட்டர் தெனுக்கு ஆப்ஷன் இருக்கு. பட் லெஸ் தென், பிட்வீன், லெஸ் தெனுக்கோ பிட்வீனுக்கோ ஆப்ஷனே இல்ல பாருங்க. இங்க லெஸ் தென் ஒன்னு இல்ல, பிட்வீன் ஒன்னு இல்லவே இல்லைங்க. ஸோ நம்ம என்ன கொடுக்கணும், இப்போ 500 to 1000 கொடுக்கணும். 500ல இருந்து 1000க்குள்ள இருந்தா வேற ஒரு கலர் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுங்க, ஹோம் டேபுக்கு போயிடுங்க. ஹோம் டேப், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஹோம் டேப்ல போனா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போனா இருக்கு பாருங்க, ஹைலைட் செல் ரூல்ஸ். ஹோம் டேப்ல போனா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ். அதுல ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கிரேட்டர் தென், லெஸ் தென், பிட்வீன், ஈக்குவல் டு, டெக்ஸ்ட் கண்டெய்னிங், டேட் அக்கரிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பிட்வீன் போறேன். பிட்வீன் 500 to 1000. ஸோ நாம என்ன பண்ணோம், ஹோம் டேப்ல போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ்ல போயிட்டு ஐ எம் செலக்டிங் திஸ் பிட்வீன். பட் how can I navigate through this ribbon? இந்த ரிப்பனை நம்ம எப்படி நேவிகேட் பண்ணலாம் without using mouse. மவுஸை யூஸ் பண்ணாம நான் ஹோம்ல இருந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு பண்ணணும். 2 கீ இருக்கு. ஒன்னு உங்க கீபோர்ட்ல ஆல்ட்னு ஒரு கீ இருக்கு பாருங்க. 2 இடத்துல இருக்கும் ஆல்ட். லெஃப்ட் சைட்லயும் இருக்கும், ரைட் சைடு. ஸ்பேஸுக்கு முன்னாடி இருக்கும், ஸ்பேஸுக்கு அப்புறமாவும் இருக்கும். அதுல எது ஒன்னாலும் யூஸ் பண்ணீங்க. என்ன கேட்டா லெஃப்ட்ல யூஸ் பண்றது பெட்டர். ரைட்டை விட லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ஆல்ட் கீ யூஸ் பண்ணுங்க, அதான் பெட்டர். ஆல்ட் ஆர் சில கீபோர்ட்ல F10 கூட பிரஸ் பண்ணலாம். ஆனா சில கீபோர்ட்ல F10 நேரா ஒர்க் ஆகாது. ஃபங்க்ஷன் F10 பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். F10. இப்ப பாருங்களேன், நான் ஆல்ட்டை பிரஸ் பண்ண போறேன். ஆல்ட். ஒவ்வொரு டேபுக்கும் ஒரு மெனு, ஒரு லெட்டர் ஹைலைட் ஆகி இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு டேபுக்கும் ஒரு லெட்டர் ஹைலைட் ஆயிருக்கும். ஃபைல்னா F, ஹோம்னா H, இன்சர்ட்னா N, பேஜ் லேஅவுட்னா P, ஃபார்முலானா M, டேட்டானா A அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு லெட்டர் ஹைலைட் ஆயிருக்கு. இப்போ சொல்லுங்க, ஹோம் டேபுக்கு நான் போகணும், என்ன பண்ணலாம்? H பிரஸ் பண்ணணும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு போகணும்,
எல்லாம் பிரஸ் பண்ணணும். ஹைலைட் செல் ரூல்ஸ்க்கு போனோம், ஹெச் பிரஸ் பண்ணோம். பிட்வீனுக்கு போனோம், பியை பிரஸ் பண்ணோம். ஸோ நம்ம மவுஸை டச் பண்ணவே இல்லை. we never touched our mouse, we did everything our keyboard itself. திரும்பவும் ரிப்பீட் பண்றேன், ஆல்ட்ன்ற கீயை பிரஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு மெனுக்கும் என்ன லெட்டர், ஒவ்வொரு டேபுக்கும் என்ன லெட்டர் அண்டர் ஹைலைட் பண்ணியிருக்காங்களோ அதை பார்த்துக்குங்க. ஹோம்னா ஹெச் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, ஸோ ஹெச்சை ப்ரெஸ் பண்ணி. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எல் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, எல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹைலைட்டுக்கு போனீங்கன்னா ஹெச், பிட்வீனுக்கு போனா பி. ஸோ 500. இப்போ இந்த பாக்ஸ்ல இருந்து, இந்த இடத்துல இருந்து நான் அடுத்த இடத்துக்கு இங்க வரணும், என்ன பண்ணலாம்? டேப். 500 to 1000 டேப். டவுன் ஏரோ போட்டு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்க போறேன். எல்லோ ஃபில் வித் டார்க் எல்லோ, கிரீன் ஃபில் வித் டார்க் கிரீன், லைட் ரெட் ஸ்ட்ரிக்ட் ரெட் ஃபில், ஏதோ ஒன்று. லெட் அஸ் கோ ஃபார் எல்லோ கலர். பிட்வீன் 500 to 1000க்கு நான் எல்லோ கலர் யூஸ் பண்றேன். 500 to 1000க்கு எல்லோ கலர் வந்திருக்கு பாருங்க. திஸ் வில் கம்ஸ் வித் த பிராக்டிஸ். நீங்க பண்ண இது ஈஸியாகிடும். இப்போ நான் 2 தடவை யூஸ் பண்ணிட்டேன், அதனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாகவே பண்ணலாம். ஆல்ட் ஹெச் எல் ஹெச் பி, ஆல்ட் ஹெச் எல் ஹெச் பி. பண்ண யூ கேன் டூ இட் வெரி ஃபாஸ்டர் இட் செல்ஃப். 2-3 தடவை நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. அடிக்கடி யூஸ் பண்ற ஃபீச்சரை நீங்க இந்த மாதிரி ஷார்ட்கட் கீ மூலமா பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணலையோ? ஹைலைட் செல் ரூல்ஸ் பிட்வீன் 500 to 1000. நான் ஸ்கிரீன்ல காமிக்கணும்ன்றதுனால தான் மவுஸ் யூஸ் பண்றேன். நார்மலி ஐ ப்ரிஃபர் டு யூஸ் த கீபோர்டு. ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்? எதுக்காக ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்றோம்? டைம் சேவ் ஆகுமா? வெரி குட் சார், சூப்பர். வேற டைம் சேவ் ஆகும், ஒத்துக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் பண்ணிடலாம், ஓகே. வேற சார், நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தா யாருக்கும் தெரியக்கூடாது, தெரியவே கூடாது. கரெக்ட், யாருக்கும் தெரியக்கூடாது. ஏதோ ஒன்று பண்ணா ஆன்சர் வந்து நிக்கணும். எப்படி பண்ணீங்க, ஏன் பண்ணீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. கரெக்டு தான் சார், வெரி குட். அப்பதான் நம்புவாங்க நம்ம எக்ஸல் யூஸ் பண்றீங்க, எல்லாம் நம்ப மாட்டாங்கல்ல, தேடிட்டு இருக்க கூடாது. சூப்பர் சார். மவுஸ் இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சார், சூப்பர். மார்னிங்ல இருந்து ஒரு 10 ஷார்ட்கட் கீ பார்த்துருப்போம். எனக்கு கேட்டால் அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? நாளைக்கு ஈவினிங்குள்ள இன்னொரு 40-50 ஷார்ட்கட் கீயாவது நான் சொல்லிடுவேன். நாளைக்கு ஈவினிங்குள்ள எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஹவு டு ரிமெம்பர் திஸ் 50 ஷார்ட்கட் கீ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் 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 அண்ட் ப்ராக்டிஸ். எப்படி கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, உங்களுக்கு மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. அது எப்போ தூக்கத்தை எது கேட்டால் கூட சொல்லிடுவோம். வாழ்க்கையால் தான் ஓட்டிட்டு இருக்கு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வில. அந்த மாதிரி மசில் மெமரி மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ரைட்டா? மார்னிங்ல இருந்து நீங்க நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, எந்த ஷார்ட்கட் கீக்கு நடுவுலயும் நான் பிளஸ்ன்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணவே இல்லை. அதாவது பாத்தீங்களா பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லோட சொன்னேன், கண்ட்ரோல் செமிகோலன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் சேவ். வழக்கமா யாருக்கிட்டயாவது ஷார்ட்கட் கீ கேளுங்களா, சேவுக்கு என்ன ஷார்ட்கட் கீன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? கண்ட்ரோல் பிளஸ் எஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அது சொல்லவே இல்லை காலில இருந்து. ஏன்னா ஒரு ட்ரைனிங்ல அது நடந்துச்சு. ஒருத்தர் நான் கண்ட்ரோல் பிளஸ் எஸ்ன்னு சொன்னப்போ அவர் என்ன பண்ணாரு, கண்ட்ரோலையும் பிளஸ் பண்ணி பிளஸையும் பிளஸ் பண்ணி எஸ்ஸையும் பண்ணிட்டார். சொல்றதே இல்லை, விட்டுறது. நான் வெறும் கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி சொல்லி முடிச்சிருது. இது கூட பரவாயில்ல, ஒரு 10-20 வருஷம் கிட்ட கூட இருக்கலாம். அப்பெல்லாம் விண்டோஸ்ன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது, டாஸ்ன்னு ஒன்று இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. முன்னாடிலாம் டாஸ் தான், மவுஸ்லாம் கிடையாது, எல்லாமே கீபோர்ட்ல தான் பண்ணணும். சென்னையில ஒரு பெரிய ஐடி கம்பெனில நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு 20-25 பேர் எல்லாரும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஒருத்தர் மட்டும் சிஸ்டம் உரைச்சு பார்த்துட்டே இருக்க ஒரு 5 நிமிஷம். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏதாவது பிரச்சனையா சார், ஏதாவது வேலை செய்யலையா அப்படின்னு கேட்டப்ப, இல்லை சார் எல்லாமே வேலை செய்யுது, எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் மட்டும் வருது அப்படின்றாரு. ஆமா, ஏதோ மெசேஜ் வருது சார் அப்படின்னாரு. என்ன மெசேஜ் படிங்க அப்படின்னு. நீங்களும் படிச்சிருப்பீங்க அந்த மெசேஜ். பிரஸ் எனி கீ டு கண்டினியூ அப்படின்னு ஒரு மெசேஜ் பாத்துறீங்களா? அந்த மெசேஜ் வருது, பண்ணுங்க சார். என் கீபோர்ட்ல எனி கீ எங்க இருக்குன்னு தெரியல சார். எனி கீ எங்கேயோ இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்றாரு.
நான் என்ன சொல்றது அவர்கிட்ட? எனி கீனா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு கீ. எனக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் தான். அதனாலதான் நான் மார்னிங்ல இருந்து இதை கூட சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் பாத்துருப்பீங்க, இதுக்கு லெஃப்ட்ல, இதுக்கு ரைட்ல, இதுக்கு மேல, இதுக்கு கீழே. உண்மையை சொல்லுங்க, எல்லா கீயும் நமக்கு தெரியுமா? எல்லாரும் எல்லா கீயும் யூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த டைல் எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? இந்த டைல்ன்ற ஒரு கீயை, இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்ட் நீங்க நாளைக்கு பாதுகாத்தவங்க அந்த அப்ராக்சிமேட்டுக்கு அதுக்கெல்லாம் போட்டிருப்பீங்க. அவர் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காரு. இப்போ இன்னும் நிறைய கீஸ் இருக்கு, நம்ம அவ்வளவா யூஸ் பண்றதே கிடையாது. ரைட்டா? மறக்கிறதுக்கு முன்னாடி I will give you packet size. இதை நீங்க பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரியே இருக்கும். List of all the shortcut keys of Excel. எக்ஸல்ல இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்கட் கீ, 145 ஷார்ட்கட் கீ உங்களுக்கு இது இருக்கு. You can hold it in the packet. நீங்க பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரியே இருக்கும் எல்லா ஷார்ட்கட் கீ. 8 பேஜுக்கு போகுது. ரைட்டா? அப்படியே எடுத்துட்டு அப்படியே பண்ணி அப்படியே தரும் சார், தாராளமா. சார் எல்லாருக்கும் எக்ஸ்ட்ராவா இருந்தா திருப்பி கொடுத்துருங்க, நான் அடுத்த பேட்சுக்கு யூஸ் பண்ணுவேன். யாருக்கா வரணும்னா சொல்லுங்க, என்கிட்ட இருக்கு, நான் தரேன். 20 ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன், கவுண்ட்லாம் பண்ணுங்க. வேற வழி இல்லை சார். ஆமா சார், நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. கண்ட்ரோல் பிளஸ் அதுல போட்டிருக்கு, ஜாக்கிரதை. அது சார் நிறைய அனுபவம் அது மாதிரிலாம் இருக்கு சார், சொல்லியிருக்கேன். சர்தார்ஜி கூட பண்ணாரு அப்படிதான். என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ENTER நச்சுன்னு உட்காந்து என்டர் அப்படின்னு டைப் பண்றாரு. நான் என்டர் அடிங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் என்டர் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். உண்மையா நடந்தது, ரீசெண்டா நடந்தது, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுலாம். பிளஸ் யூஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. மை இமெயில் ஐடி, வெப்சைட்டு, மொபைல் நம்பர், யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, MS ஆஃபீஸ் மேட், அதில் ஆல்ரெடி இன்னைக்கு காலையில பண்ண வீடியோ இட்ஸ் அவைலபிள் ஆல்ரெடி. நம்ம காலையில பண்ண வீடியோ அந்த இதுல ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிட்டு, இன்னும் 6 minutes தான் இருக்கு, முடிய போகுது. ரொம்ப ஸ்லோவா இருக்கு வைஃபை. ஓகே, 54% முடிஞ்சிச்சு. இன்னும் கூடிய வரையில் ஐ திங்க் பப்ளிஷ் ஆயிருக்கும். ரொம்ப ஸ்லோவா இருக்கு வைஃபை. ஸோ மார்னிங் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். சாயங்காலம் வீடியோவை ஐ ட்ரை டு போஸ்ட் இஸ் as soon as possible. தயவு செஞ்சு இது உங்க ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோவை. ஓகே, ஏன்னா இன்னைக்கு பார்த்தது எல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. நாளைக்கு உட்காந்து நீங்க வெறும் வீடியோ பார்த்தாலும் புரியாது. செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா then you can understand. Okay, so try to use this as much as possible. Right. Exercise number 7. இப்போ நிறைய ஃபோக்கஸ் வந்து பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் ஷார்ட்கட் கீஸோட டச் ஸ்கிரீனு, மவுஸ்ல தான் இப்போ நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நார்மலாவே சொல்றேன், எக்ஸல் மட்டும் இல்லை, எல்லாருமே நிறைய டச் ஸ்கிரீன். இப்போ பவர் பிஐ எல்லாம் பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் டிராகிங் டிராப்பிங்லேயே தான் வந்திருக்கு. பவர் பிஐ அவர் கேட்ட பவர் ஆட்டோமேட்டிக். ஷார்ட்கட் கீஸோட யூசேஜ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருது. எக்ஸல் மாதிரி டூலுக்குலாம் ஓகே, மற்ற டூலுக்குலாம் இன்னும் தெரியல, அவ்வளோ ஷார்ட்கட் கீயே கொடுக்க மாட்டாங்க இப்பெல்லாம். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஒன்னு மோர் தென் 1000, இன்னொன்னு 500 to 1000 ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நம்ம இந்த கண்டிஷனை மாடிஃபை பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு டார்கெட் மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். மை டார்கெட் இஸ் நாட் 1000, டார்கெட் 1200 வச்சுக்கலாம். ஸோ நீங்க கண்டிஷன் மாடிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு நீங்க டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்ணணும், காலம் ஃபுல்லா செலக்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. டேபிள்ல ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்த ஏதாவது ஒரு இடத்துல, ஞாபகம் வச்சுங்க, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்த ஏதாவது இடத்துல நீங்க பாட்டு வேற எங்கேயாவது ஒரு இடத்துல கர்சர் போய் வச்சிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வேற எங்கேயாவது கர்சர் வச்சிடறேன். இப்போ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நீங்க சொல்லுங்க, எங்க போனா மாடிஃபை பண்ணலாம்?
மேனேஜ் ரூல்ஸ். பட் பாருங்க, நான் மேனேஜ் ரூல்ஸ்ல போனா எம்டியா இருக்கு. ஏன் எம்டியா இருக்குன்னா, நான் வேற எங்கேயோ கர்சர் வச்சிருக்கேன். இந்த இடத்துல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கே இல்லை, அதனாலதான் எம்டியா இருக்கு. இதுவே நான் இங்க எங்கேயாவது ஃபர்ஸ்ட் செல்ல தான் வைக்கணும், இல்லை செகண்ட் செல்ல தான் வைக்கணும், டேபிள தான் செலக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டு கோ டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸ். இதுக்கான ஷார்ட்கட் கீயை நீங்க தான் சொல்லணும். இனிமேல் நான் ஷார்ட்கட் கீ சொல்ல மாட்டேன், நீங்க தான் இனிமேல் எனக்கு ஷார்ட்கட் கீ சொல்லி தரணும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸ்க்கு எப்படி போகலாம் அதெல்லாம் பார்க்கலாம். நீங்க இங்க ஸ்கிரீனை பார்த்து சொல்லலாம். ஆல்ட் H L R, சூப்பர், அவ்வளவுதான், வெரி குட். ஆல்ட்ட பிரஸ் பண்ணுங்க. ஹோமுக்கு H, Lக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், R மேனேஜ் ரூல்ஸ். பட் இப்போ ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு கண்டிஷனை நான் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். எடிட் ரூல்ஸ்க்கு போனோம் வித்தவுட் யூசிங் மவுஸ். சொல்லுங்க, எப்படி எடிட் ரூல்ஸ்க்கு நான் போலாம்? ஈயா, டேபா? அப்ப ஏன் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்காங்க? டேப் பிரஸ் பண்றதுன்னா ஏன் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்காங்க? வெறும் பிரஸ் பண்ணலாமே, ஆனா ஒர்க் ஆகாது. ஏன்? ஆல்ட்ட பிரஸ் பண்றோம், நம்ம ஸ்கிரீன் அங்கேயே தான் இருக்கு, புது ஸ்கிரீன் எதுவும் வரல, அதே ஸ்கிரீன்ல தான் இருக்கிறேன். ஹெச் பிரஸ் பண்றேன், அதே ஸ்கிரீன்ல தான் இருக்கிறேன். எல் பிரஸ் பண்றேன், சேம் ஸ்கிரீன். ஆர் பிரஸ் பண்றேன், புது ஸ்கிரீன் வந்துடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? வெறும் பிரஸ் பண்ண கூடாது. இப்ப முதல்ல இருந்து ஆல்ட் ஆரம்பிக்கணும். ஆல்ட் புது ஸ்கிரீன் வந்துட்டா அப்ப ஆல்ட்ட திரும்ப நீங்க ஆரம்பிக்கணும். புது ஸ்கிரீன் வராத வரைக்கும் நீங்க ஆல்ட் ஒரே தடவை பிரஸ் பண்ணி அப்புறம் நீங்க கீயை மட்டும் பிரஸ் பண்ணிட்டே வாங்க. புது விண்டோவோ புது ஸ்கிரீனோ ஓபன் பண்ணா திரும்ப ஆல்ட் நீங்க பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ இன்னொரு விண்டோ வந்துருச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபார்மேட்டுக்கு போனோம். நேரா எப்படி போலாம்? இங்க ஃபார்மேட் இருக்கு பாருங்க. இங்க ஃபார்மேட்டுக்கு நான் போனோம். எஃப் அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணலாம்? வெறும் எஃப் பிரஸ் பண்ணலாமா? வெறும் எஃப் பண்ண முடியாது. ஏன்னா இது புது விண்டோ. அப்ப என்ன பண்ணணும்? ஆல்ட் எஃப் பிரஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு பிரஸ் ஆல்ட் எஃப். பாருங்க, ஃபார்மேட் ஓபன் ஆயிடுச்சு. இல்ல உங்களுக்கு இதெல்லாம் வேணாம், மவுஸ் தான் கம்ஃபர்டபுள்னா மவுஸ்ல பண்ணிக்கோங்க, உங்க இஷ்டம் தான். அவர் சொன்ன மாதிரி நம்ம பண்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனா தெரியாம இருக்கணும்னா ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வேற வழி நான் பண்ணி தான் ஆகணும். ஐ ஹேவ் டு டூ திஸ் ஹியர். பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸ். எந்த ரூல்ஸ் நான் மாத்த போறேன்? இந்த மோர் தென் 1000 எடிட் ரூல்ஸ். கிளிக் ஆன் தட் எடிட் ரூல்ஸ். அந்த எடிட் ரூல்ஸ்ல போயிட்டு கிரேட்டர் தென் அப்படின்னு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டார்கெட் மாறிடுச்சு. கிரேட்டர் தென் 1000 கிடையாது, என்னோட டார்கெட் 1200 மாத்திட்டாங்க. ஸோ 1200 மாத்துறேன் மேனுவலா. 1200 நான் மவுஸ்ல பண்றேன், நீங்க கீபோர்ட்ல வேணாலும் பண்ணிக்கீங்க. ஃபார்மேட், எனக்கு கிரீன் கலர் வேண்டாம், வேற கலர் வேணும். ஃபார்மேட் கலர், மேபி ஒரு ப்ளூ கலர் கொடுப்போம். லெட் அஸ் கிவ் a blue color here. Okay, that's all. More than 1200. எங்கெல்லாம் 1200 மேல இருக்கோ அங்கெல்லாம் ஒரு blue color. Place the cursor on the table, conditional formatting, manage rules, edit rules. Select the rules. 2 rules இருக்கு. எதை எடிட் பண்ணமோ அதை செலக்ட் பண்ணி edit. 1000 பதிலா I make it as 1200. Format color. 1200க்கு மேல இருக்கிறதுலாம் ஒரு கலர். ஸோ ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி கொடுக்கறது, புது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி ஆட் பண்றது, இருக்கிற கண்டிஷனை எப்படி மாடிஃபை பண்றது. இப்போ எனக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கே வேண்டாம், ஐ வாண்ட் டு டெலீட் இட். என்ன பண்ணலாம்? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? நான் சார் கிளியர் ரூல்ஸ். வெரி குட். அதுல போனீங்கன்னா கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ், கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் த என்டையர் ஷீட். பட் மேனேஜ் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். அதுல போனாலும் டெலீட் ரூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? எது ஒன்னா டெலிட் பண்ணணும், அங்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும். வெரி சிம்பிள்.
4 கண்டிஷன் இருக்கு, 4மே டெலீட் பண்ணோம் அப்படின்னா நீங்க கிளியர் ரூல்ஸ் போயிடுங்க. இல்ல 4 கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று டெலீட் பண்ணா போதும் அப்படின்னா மேனேஜ் ரூல்ஸ் வந்து டெலீட். நீங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ நான் எதுவும் டெலீட் பண்ண போறதில்ல, ஜஸ்ட் வி ஹவ் சீன் ஹவு டு டெலீட் இட், எப்படி டெலீட் பண்ணலாம் தான் பார்த்தோம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லாம் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா டெலீட் பண்ணுங்க. இதனால உங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம் இந்த மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சரியா பண்ணலன்னா உங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி மாறும்ன்றதை நான் காமிக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு பார்த்துருவோம். அந்த பர்ஃபார்மன்ஸை எப்படி செக் பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுன்றதையும் பார்த்தலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஓகே கொடுத்துறேன். ஐ எம் நாட் டெலிட்டிங் இட். ஓகே. ஸோ கிரேட்டர் தென் 2 கண்டிஷன் கொடுத்துட்டோம், மாடிஃபை பண்றது பார்த்துட்டோம், டெலீட் பண்றதும் பார்த்துட்டோம். அடுத்தது டேட். இதுல பாத்தீங்கன்னா ரோ நம்பர் 21, 22, இந்த ரோ நம்பர் 21, 22 கரெக்ட் தான். 21, 22 போனீங்கன்னா ஒரே டேட்டு 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. 26/8, 26/8 ஒரே டேட்டு 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரே டேட்டு 2 தடவை ரிப்பீட் ஆகியிருக்கலாம், ஆகாம கூட இருக்கலாம். there may be some date which would have been repeated or not repeated also. எனக்கு இந்த ரிப்பீட்டட் வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சு ரிப்பீட்டட் வேல்யூஸை டெலீட் பண்ணணும். ஸோ select that date column. The date column select பண்ணிக்கங்க. conditional formatting, mouse use, keyboard use பண்ணிக்கங்க, உங்க இஷ்டம் தான். conditional formatting, highlight cell rules, அதுல last but one கீழ இருந்து ரெண்டாவது ஆப்ஷன் duplicate values. conditional formattingல போயிட்டு duplicate values. ஆட்டோமேட்டிக்கா duplicate valuesலாம் ஒரு கலர் வந்திருக்கு பாருங்க, ரெட் கலர், ரெட்டா வந்திருக்கு. இது ஓகேனா ஓகேன்னு கொடுத்துருங்க. இல்ல எனக்கு ரெட் வேண்டாம், எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் ரெட்டா இருக்கணும். யூனிக்னா அர்த்தம் டூப்ளிகேட் ஆகாத வேல்யூஸ். அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், டூப்ளிகேட்டுக்கு பதிலா யூனிக்னு மாத்திக்கலாம். யூனிக்னா அர்த்தம் டூப்ளிகேட் ஆகாத வேல்யூஸ், ஒரே ஒரு தடவை வந்திருக்கக்கூடிய வேல்யூஸ், எனக்கு டூப்ளிகேட் பெட்டர். ஆனா ரெண்டுத்துக்கும் கொடுக்கலாம், டூப்ளிகேட்டும் பண்ணலாம், யூனிக்கும் பண்ணலாம். நான் ரெண்டுத்துக்கும் ஒரே கலர் கொடுத்துறாதீங்க, எல்லாமே ரெட்டா வந்துடும். So duplicate values, okay, yes. 30/12, 7/12, 28/11, 18/11, 10/10, 39, 21/9, 26/6, 8. இதெல்லாம் தான் டூப்ளிகேட் ஆன வேல்யூஸ். ஒரே வேல்யூ 2 தடவை டூப்ளிகேட் ஆகி வந்திருக்கு. இந்த டூப்ளிகேட் வேல்யூஸை நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெலீட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எய்தர் பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள். ஒன்னு டேபிள்ல கர்சர் வைங்க, இல்ல என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, ஹவு கேன் ஐ செலக்ட் த என்டையர் டேபிள்? ஒரு டேபிள் ஃபுல்லா எப்படி நாம செலக்ட் பண்றது? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார். வெரி குட். பட் அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார்ல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ 2வது தடவை நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பாரை பிரஸ் பண்ணீங்கன்னா என்டையர் ஷீட்டே செலக்ட் ஆயிடும். இதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஷார்ட்கட் கீ இருக்கா? கண்ட்ரோல் ஏவும் அதே கேஸ் தான். கண்ட்ரோல் ஏவையும் தெரியாம இன்னொரு தடவை பிரஸ் பண்ணிட்டா என்டையர் ஷீட்டே செலக்ட் ஆயிடும். வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? வேற ஏதாவது சிம்பிளான ஈஸியஸ்ட் ஆர் பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த என்டையர் டேபிள்? என்ன கேட்டீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ற பெஸ்ட் மெத்தட் கண்ட்ரோல் ஆஸ்ட்ரிக். இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எரர் வரும். ரைட் சைட்ல நம்பர் பேட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. உங்க ரைட் சைட்ல நம்பர் பேட் இருக்கு இல்லையா, அதுல ஸ்டார் இருந்துச்சுன்னா நேரடியா யூஸ் பண்ணீங்க, செலக்ட் ஆகும். பட் எல்லா கீபோர்ட்லயும் அது இருக்க முடியாது. சில கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் எங்க இருக்கு, நம்பர் பேட் இருந்தா ஓகே. நம்பர் பேட் இல்லாத கீபோர்ட்ல 8க்கு மேல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 பண்ணோம். இதுதான் பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த டேபிள். நீங்க எத்தனை தடவை வேணாலும் பிரஸ் பண்ணுங்களேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8, கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8, கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 10 தடவை கூட பிரஸ் பண்ணுங்க. டேபிள் விட்டு அது வெளியிலேயே வராது. இட் வில் நெவர் கம் அவுட் ஆஃப் த டேபிள். அந்த டேபிள் தான் கரெக்டா செலக்ட் ஆகும். ரைட்டா? So let me do that. Control Shift 8 பாருங்க, டேபிள் ஃபுல்லா செலக்ட் ஆகி. நான் இன்னொரு தடவை பண்றேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8, கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8, கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8, கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8. எத்தனை தடவை பிரஸ் பண்ணாலும் சரி டேபிள் விட்டு வெளியிலேயே வராது. கரெக்டா டேபிள் மட்டும் தான் செலக்ட் ஆகும். அதனால என்னோட சஜஷன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8.
இந்த மாதிரி ட்ரைனிங்க்கு வரும்போது ரெண்டு விஷயங்கள். ஒன் இஸ் லேர்ன் அ நியூ திங், புது விஷயத்த கத்துக்குங்க. இன்னொன்னு அன்லேர்ன் த ஓல்டு திங், பழைய விஷயத்த மறக்கணும். இது வரைக்கும் காலகாலமா வேற ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க, நான் புதுசா ஒன்று சொல்லி கொடுக்குறேன். நீங்க கண்ட்ரோல் ஏ பண்ணிருப்பீங்க, நான் இப்போ வந்து கண்ட்ரோல் 58 ஹேஷ்டேக்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதனால பழைச மறந்துட்டு புதுசை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்ட் யூசிங் த நியூ ஃபீச்சர்ஸ். ரைட், செலக்ட் த டேபிள், go to the tab called as data. டேட்டான்ற டேபுக்கு போயிடுங்க. அதுல இந்த டேட்டா டூல்ஸ்ன்ற குரூப்புக்கு மேலேயே யூ கேன் see the செகண்ட் பட்டன் அவைலபிள். டாப்ல இருந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் இங்க இருக்கு பாருங்க, சின்னதா ஒரு பட்டன் இருக்கும், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். டேட்டால போனா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். திரும்பவும் நீங்க தான் இதுக்கான ஷார்ட்கட் கீ எனக்கு சொல்ல போறீங்க. ஷார்ட்கட் கீ என்ன சார்? ஆல்ட் ஹெச் ஏ எம், எல்லாத்துக்கும் ஹெச் வராது, ஹோம் மட்டும். ஆல்ட் ஏ எம், ஆல்ட் ஏ எம். இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, செலக்ட் ஆல், அன்செலக்ட் ஆல். ரெண்டும் என்ன? செலக்ட் ஆல்னா மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி, அதாவது இந்த டேட்ல 2 தடவை வந்திருக்கு டேட்டு, முதல்ல இதை செக் பண்ணி பார்க்கும். ஓ 2 தடவை வந்திருக்கா, அப்புறமா பிரான்ச்சையும் செக் பண்ணி பார்க்கும், அதுவும் 2 தடவை வந்திருக்கா, பிரான்ச் 2 செக் பண்ணி பார்க்கும், பிரான்ச் 3 செக் பண்ணி பார்க்கும், பிரான்ச் 4 செக் பண்ணி பார்க்கும், பிரான்ச் 5. இது எல்லாமே ரிப்பீட் ஆயிருந்தா டெலீட் பண்ணிடும். இது செலக்ட் ஆல். இதுவே நம்ம அன்செலக்ட் ஆல் போடுறேன், அன்செலக்ட் ஆல்னு போட்டுட்டு டேட்டை மட்டும் டிக் அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், டேட் ரிப்பீட் ஆயிருந்தா போதும், டெலிட் பண்ணிடும். நீங்க பிரான்ச் 1 பிரான்ச் 2 பிரான்ச் 3 செக்கே பண்ணாது. டேட் 1 ரிப்பீட் ஆயிடுச்சா, டெலீட் இட், அவ்வளவுதான். பட் இதுல நான் ரெக்கமெண்ட் பண்றது செலக்ட் ஆல் தான். செலக்ட் ஆல். இதுலயா? அப்ப பிரான்ச்சை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இல்ல சார், இதுல நீங்க எதை செலக்ட் பண்றீங்கன்றத பொறுத்து தான். ஆமா இருக்கு பாருங்க கீழே. அதே மாதிரி இன்னொரு டேட் ஒரு 1197 பாருங்க, அது கன்சிடர் பண்ணாது. ஃபர்ஸ்ட் டேட் எடுத்துக்கலாம். முதல்ல கன்சிடர் பண்றது எது? நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல இங்க டூப்ளிகேட் ஆயிருக்கான்னு ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும் சார். இது ஆன அப்புறம் தான் இங்க வரும். அப்ப நீங்க 1197 இங்கே தான் இருக்குல்ல, முதல்ல இதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வரும். இங்கேயும் டூப்ளிகேட்னா இதை பார்க்கும், இங்கேயும் டூப்ளிகேட் ஆனா இது, இங்கேயும் டூப்ளிகேட் ஆனா இது, இங்கேயும் டூப்ளிகேட் ஆனா அப்பதான் டெல் பண்ணும். ஸோ நேரா 117 நீங்க இப்படி செலக்ட் பண்றீங்கன்னா 117, ஏதாவது வெறும் பிரான்ச் 1 இப்படி டிக்க சொன்னீங்கன்னா நீங்க சொன்னது கரெக்ட். அங்க 117 2-3 தடவை வந்தா டெலிட் பண்ணிடும். பட் நான் இந்த ஆர்டர்ல தானே போறேன், நான் செலக்ட் ஆல் தான் போட்டிருக்கேன். அப்ப இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும், ஒன்னு ஒன்னா செக் பண்ணிப்பாங்க, அப்பதான் டெலிட் பண்ணும். இப்ப நான் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். எஸ், 5 duplicate values has been found and removed. 5 duplicate values கண்டுபிடிச்சு 5 duplicate values delete பண்ணிடுச்சு. 110 unique values are available. எல்லா ரெட்டும் போயிடுச்சா? எல்லா ரெட்டும் போயிடுச்சா? ஒண்ணு போலையா? 2 ஏன் டேட் ரிப்பீட் ஆயிருக்கு, பிரான்ச் 1 2 வேல்யூ மாறி இருக்கு. ஒரே நாள்ல நம்ம 2-3 டிரான்சாக்ஷன் கூட பண்ணிருப்போம், அதனால அதெல்லாம் டெலீட் ஆகாது. ஃபைண்டிங் த டூப்ளிகேட்ஸ், டெலீட்டிங் த டூப்ளிகேட்ஸ். ஓகே, ரைட். பிரான்ச் 2 இந்த காலத்துக்கு வந்துருவோம். பிரான்ச் 2ன்ற காலம். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் எந்த டேட்ல பிரான்ச் 2ல நிறைய சேல்ஸ், நிறைய ப்ரொடக்ஷன், ஹையஸ்ட் சேல்ஸ், ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். செலக்ட் தட் பிரான்ச் 2 காலம். இந்த பிரான்ச் 2ன்ற காலத்தை செலக்ட் பண்ணிக்கங்க. ஹோம் டேபுக்கு போயிடுவோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டாப் பாட்டம் ரூல்ஸ், டாப் பாட்டம் ரூல்ஸ், டாப் 10 items,
top 10%, bottom 10 items, bottom 10, above average, below average. இதுல நான் பண்ண போறது top 10 items. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு முதல் 3 ஐட்டம் இருக்கிறதுலே ஹையஸ்டான டாப் 3 சேல்ஸ் எதுன்னு எனக்கு தெரியணும். ஸோ நான் டாப் 3ன்னு கொடுத்துட்றேன். I'll say top 3. Maybe top பண்றதுனால I'll put a green color for it. Say okay. Yes. இருக்கிறதுலே ஹையஸ்டான டாப் மோஸ்ட் 3 வேல்யூஸ், மேக்சிமமான ஹையஸ்டான முதல் 3 வேல்யூஸ் அது மட்டும் ஒரு கலர்ல வந்துருக்கு பாருங்க. 1780, 1750, 1759. இது 3 தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட், ஹையஸ்ட் மோஸ்ட் 3, டாப் 3. சரி, நீங்க சொல்லுங்க, எனக்கு பாட்டம் 3 கண்டுபிடிக்கணும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், தென் top bottom rules, bottom 10 items. அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே தான், பாட்டம் 3ன்னு போட்டுக்கிறேன். இருக்கிறதுலே கம்மியான கடைசி 3 வேல்யூஸ். சேல்ஸுக்கெல்லாம் நீங்கள் அதை போகலாம், ரிஜெக்ஷன், டிஃபெக்ட்ஸு, அதுக்கெல்லாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் 3 இருக்கிறதுலே கம்மியான கடைசி 3 வேல்யூஸ், 121, 128, 129. ஓகே, இது வரைக்கும் நாம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல பார்த்தது எல்லாமே எல்லா வெர்ஷன்லயும் இருக்கு. எந்த வெர்ஷன் எக்ஸல் ஓபன் பண்ணுங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பழைய வெர்ஷன் 97, 93 அதெல்லாம் கூட இருக்கு, நம்ம பார்த்தது எல்லாமே. பட் புதுசா ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் மைக்ரோசாஃப்ட்ல என்ன பிளான் பண்றாங்கன்னா, they are trying to bring everything inside a cell. ஒரு செல்லுக்குள்ளேயே எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்போ என்னென்ன வந்திருக்கு செல்லுக்குள்ளேயே பார் சார்ட் வரலாம், லைன் சார்ட் வரலாம், காலம் சார்ட் வர வைக்கலாம், செல்லுக்குள்ளேயே பிக்சரை வர வைக்கலாம், செல்லுக்குள்ளேயே செக் பாக்ஸை வர வைக்கலாம். ஸோ செல்லுக்குள்ளேயே எல்லாத்தையும் கொண்டு வர பார்க்குறாங்க. இனிமேல் ஃபியூச்சர்ல ஒன்று வரும். ஏன் செல்லுக்குள்ளேயே கொண்டு வராங்கன்னா, அப்பதான் ஃபில்டர் பண்ணும்போது, ஷார்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது எம்ப்ளாயி டேபிள் எடுத்துப்போம், ஏதாவது ஷீட் நம்பர் இதுலேயே வச்சிருந்தோம். இங்கே எம்ப்ளாயி டேபிள் இருக்கு. இந்த எம்ப்ளாயி டேபிளுக்கு நேரம் அந்த எம்ப்ளாயோட பிக்சர் வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த எம்ப்ளாயி டேபிளுக்கு நேரம் அவரோட பிக்சர் வச்சிருக்கணும். அப்போ ஷார்ட் பண்ணும்போது, ஃபில்டர் பண்ணும்போது அந்த பிக்சரும் சேர்ந்து ஃபில்டர், லுக்அப் பண்ணீங்கன்னா பிக்சரை சேர்ந்து லுக்அப் ஆகும். இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்டோட பிக்சரை கூட பக்கத்துலேயே கூட கொண்டு வந்து வச்சுக்கலாம், பிக்சர் கொண்டு வந்து வைக்கலாம். இதுக்கு சார்ட் போடலாம், ட்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம், எல்லாம் செல்லுக்குள்ளேயே வர வைக்கிறாங்க. ஸோ இனிமேல் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர் செல்லுக்குள்ளேயே கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்ப்போம், பார் சார்ட். பார் சார்ட்டை எப்படி செல்லுக்குள்ளே கொண்டு வருது, லைன் சார்ட்டு, காலம் சார்ட்டை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம். ஸோ செலக்ட் த பிரான்ச் 3 நவ். பிரான்ச் 3 செலக்ட் பண்ணுங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டேட்டா பார்ஸ். 2 விதமான டேட்டா பார், கிரேடியன்ட், சாலிட் ஃபில். கிரேடியன்ட்ன்றது மிக்சர் ஆஃப் 2 or 3 கலர்ஸ், 2-3 கலரை மிக்ஸ் பண்றது கிரேடியன்ட். ஒரே கலர், சிங்கிள் கலர் வர்றது சாலிட். இப்போதைக்கு நான் சிங்கிள் கலரே போயிடுறேன். அண்ட் ஐ ரெக்கமெண்ட் நாட் டு செலக்ட் கிரீன், நாட் டு செலக்ட் ரெட். சாரி, ரெட்டை தவிர வேற ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. ரெட்டை தவிர, அதுக்கான காரணம் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ வித் ப்ளூன்னு வச்சுக்கோங்க, டார்க் ப்ளூ. நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணுங்க எக்ஸப்ட் ரெட், ரெட்டை தவிர. ஸோ ஐ கோ வித் ப்ளூ. பேஸ்ட் ஆன் மை வேல்யூ, என் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பார் சைஸ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அது பாருங்க. சைஸ் கூட கொஞ்சம் பெருசாகி பார்த்துருவோம், செல்லோட வித்தை, காலம் வித்தை. ஸோ எங்கெல்லாம் பெரிய வேல்யூ பெரிய பார், எங்கெல்லாம் வேல்யூ சின்னதாக இருக்கும் அங்கே சின்ன பார். சரி, ஏன் நான் ரெட்டு வேணான்னு சொன்னேன், வாட் இஸ் த ரீசன்? இப்போ ஏதாவது ஒரு செல்லுக்கு போயிடுவோம், சும்மா ஒரு டம்மி செல், ஒரு சின்ன வேல்யூ எடுத்துக்கிறேன், 282. இந்த 282 I want to make it as a assume that 282 is a negative value னு வெச்சுக்கோங்க, நெகட்டிவ். So minus 282. So enter அடிக்கிறேன், நெகட்டிவ் பார் வரும். இதனால ரெண்டு போட்டுட்டீங்கன்னா அர்த்தம் ரெண்டுமே ரெட்டா இருக்கும், பாசிட்டிவ் ரெட்டா இருக்கும், நெகட்டிவ் ரெட்டா இருக்கும். we would have got confused. அதனால தான் நான் ரெட்டு வேணாம்னு சொன்னேன். Repeat the process again. Select the range, conditional formatting, data bars, any one of the data bars. சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒரு டேட்டா பாரோட எதுவும் நெகட்டிவா மாற்றி பாருங்க, அப்போ தெரியும் டிஃபரன்ஸ். நெகட்டிவா இருந்தா ரெட்டு, பாசிட்டிவா இருந்தா ப்ளூ. இல்லை எனக்கு இந்த கலர் பிடிக்கல, நெகட்டிவ்னாலே பை டிஃபால்ட்டா ரெட்டு தானா, வேற ஏதாவது கலர் கொடுக்கலாமா,
பாசிட்டிவ் எனக்கு இந்த ப்ளூ கலர் வேண்டாம், வேற ஏதாவது கலர் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். ஹோம் டேபுக்கு போயிடுங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். எப்படி ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மாடிஃபை பண்றது? மேனேஜ் ரூல்ஸ், தென் எடிட் ரூல்ஸ், தென் வாட் ஐ எம் கோயிங் டு டு இஸ், இங்க இருக்கு பாருங்க ரெண்டு கலர். இங்க பாசிட்டிவ் சாலிட் ஃபில்லுன்னு இருக்கு இல்லையா, இந்த கலர் வந்து பாசிட்டிவ் பாரோடைய கலர், இது பாசிட்டிவ் பாரோடைய கலர். ஸோ இந்த பாசிட்டிவ் பாரோடைய கலர் என்ன வேணும்ன்றது இங்க செலக்ட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் வேண்டாம், ஒரு ஆரஞ்சு கலர் போட்டுக்கிறேன். நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஆக்சஸ், அது கீழே இருக்கு பாருங்க நெகட்டிவ் வேல்யூஸ். இதுக்கு என்ன கலர் கொடுப்போம்? மேபி ஒரு பர்பிள் கலர் கொடுக்கலாமா? மேபி டார்க் ப்ளூ இல்ல பர்பிள், ஒரு வித்தியாசமா பர்பிள் பார்ப்போம். பர்பிள் கலர். ஓகே அண்ட் ஓகே. நெகட்டிவ்க்கு பர்பிள், பாசிட்டிவ்க்கு ஆரஞ்சு கொடுத்துருங்க. மாதிரி நம்ம மாற்றி மாற்றி சும்மா யூ கேன் செலக்ட் தட். யூ கேன் சேஞ்ச் யுவர் கலர்ஸ் ஆல்சோ. புரியுற மாதிரி கலர் கொடுங்க. நெகட்டிவ்க்கு வந்து பர்பிள் நல்லா இருக்காது, சரி இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணமேன்னு கொடுத்தேன் அவளுக்கு. கலரை மாற்றி கொடுக்கறதுக்காக ஐ ட்ரைட் இட். ஓகே, டேட்டா பார்ஸ் என்னைக்குமே விஷுவலா ரெப்ரசென்ட் பண்ணும்போது தான் பீப்புள் வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட். சும்மா நம்பர்ஸை காமிக்காது, பீப்புள் வில் கெட் போர்டு, அனாய்டு. இந்த மாதிரி கலர்ஸ், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஐகான்ஸ் அதெல்லாம் போட ஆரம்பிச்சா பீப்புள் வில் கெட் மோர் இன்ட்ரெஸ்ட். இப்போ பிரான்ச் 4 எடுத்துப்போம். அனதர் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு ஆப்ஷன் இந்த இண்டஸ்ட்ரீஸ் டுடே. இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல அடிக்கடி நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். கலர் ஸ்கேல்ஸ். கலர் ஸ்கேல் நிறைய விதமான கலர் ஸ்கேல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், கிரீன், எல்லோ, ரெட். ஃபர்ஸ்ட் அது என்ன கிரீன் எல்லோ ரெட்னா, ஹையஸ்ட் வேல்யூக்குலாம் கிரீன், மிடில் வேல்யூலாம் எல்லோ, லோயஸ்டா இருந்தா ரெட். அப்படியே உல்டா ரெண்டாவது ரெட், கிரீன், எல்லோ. நீங்க சேல்ஸ் ப்ரொடக்ஷன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ரிஜெக்ஷன், டிஃபெக்ட், ஆப்சென்டிசம் அதுக்கெல்லாம் ரெண்டாவது எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்டே போயிடுவேன், இது வந்து என்னோட ப்ரொடக்ஷன் டேட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ ஐ செலக்ட் திஸ் கிரீன், எல்லோ, ரெட்னு வச்சுக்கிறேன். So click this. Highest லாம் green, lowest லாம் red and yellow. But நான் 3 கலர் தான் கொடுத்தேன். But I can say a mixture of multiple colors. எனக்கு 4-5 கலர் வருது, என்ன காரணம்? So I want to understand this. எனக்கு புரியல இது ஏன் வந்து இப்படி வருது, ஏன் green, dark green, light green எப்படிலாம் வருதுன்றது எனக்கே புரியல. ஸோ என்ன பண்ணலாம், இந்த பிரான்ச் இருக்கு இல்லையா, இதுல ஏதாவது ஒரு இடத்துல அந்த பிரான்ச் காலத்துல ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சு, எங்கேயாவது ஒரு இடத்துல, இங்கதான் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டு ரைட் கிளிக், சார்ட். ரைட் கிளிக் பண்ணி சார்ட், ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். உங்க இஷ்டம் தான். நான் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்னு கொடுக்குறேன். எஸ். ரெட்டா இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரெட்ல இருந்து கொஞ்சம் அப்படியே எல்லோவா மாறும். எல்லோவா இருந்து அப்படியே கிராஜுவலா கிரீனா மாறும். இதுக்கு பேர் ஹீட் மேப்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலி we call this as heat map. So red is gradually turning into an yellow, yellow is gradually turning into a green. So அதே மாதிரி இங்க ரைட் கிளிக் பண்றோம், ஷார்ட்ல போயிட்டு லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். கிரீனா இருக்கிறது எல்லோவா மாறும், எல்லோவா இருக்கிறத ரெட்டா மாற்றலாம். அப்ரப்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருப்பேன். டார்க் கிரீன், லைட் கிரீன், லைட் கிரீன் அப்படியே எல்லோ ஈஷா போய் எல்லோவா மாறிடும். இந்த எல்லோ கொஞ்சம் கொஞ்சமா ரெட்டிஷ் ஆகி ரெட்டா மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி மாறிடும், கண்டிப்பா மாறிடும். செலக்ட் பண்றதை பொறுத்து சார். நான் கர்சரை இங்க வச்சுக்கிட்டு பண்ணேன், அதனால பிரச்சனை இல்லை. தெரியாம நீங்க என்ன பண்ணீங்க, இந்த காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணி இப்போ நீங்க இந்த சாட்டிங்கோ, ரைட் கிளிக் சாட்டிங்கோ, இல்ல இங்க போய் டேட்டால போய் சாட்டிங் பண்ணா ஒரு எரர் காமிக்கிறீங்க, பாத்துருப்பீங்க. எக்ஸ்பேண்ட் த செலக்ஷன். இதை பண்ணாம இதை பண்ணிட்டீங்கன்னா இந்த டேட்டா சார்ட் ஆகும். இது கரஸ்பாண்டிங் வேல்யூ வராது. அது வரணும்னா நீங்க அதுதான் சிம்பிளான மெத்தட் நான் சொன்னேன். கர்சரிங் வச்சுங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஸ்டார்ட் பண்ணினா கரெக்ட் ஆகும். எப்போ ஸ்டார்ட் ஆகாது, நடுவில் ஏதாவது கேப் இருந்துச்சு காலம்னா தான் மிஸ் ஆகிடும். அதுவும் நாளைக்கு ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். கேப் இருந்தாலும் எப்படி ஃபில் பண்ணுறது நாளைக்கு. ஓகே,
Now I think most of the people are try to use everything as pictorial representation. Visualization. இன்னைக்கு visualization is very important, very vital. எல்லாம் விஷுவல்ஸுக்கு தான் போயிட்டாங்க. டெக்ஸ்ட் நம்பர்ஸ்லாம் எல்லாரும் மறந்து போயாச்சு. இப்போலாம் நான் ஓகேன்னு சொல்லி யாரையும் பார்க்கறதே கிடையாது. ஓகேவே சொல்றது கிடையாது. இப்போ எல்லாரும் தேங்க்யூவே கிடையாது. அவ்வளோதான். எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம், நம்மளும் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? கான்செப்ட் அப்படி போயிடுச்சு. எல்லாம் எமோஜிஸ். எமோஜி கூட எக்ஸல்ல கொண்டு வரலாம். எமோஜி எப்படி கொண்டு வருதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பிரான்ச் ஃபைல select this column data, sorry, home tab, conditional formatting. அதுல you can see icon sets. Emoji பத்தி I will explain in the next session. Icon setல போனீங்கன்னா directional icon, shape icon, indicators, rating, star rating, cell phone signal rating, traffic signal rating நிறைய இருக்கு பாருங்க. இதுல எந்த மாதிரி ஆப்ஷன் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணுங்க. whichever the options you want you can select it. For example, நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த இண்டிகேட்டருக்கு போயிடுறேன்னு வச்சுங்களேன். கிரீன் கலர் டிக்கு, எல்லோ கலர் எக்ஸ்கிளமேஷன், ரெட் கலர் அன்டிக், இன்டு மார்க், இன்டு ஒன் கிராஸ் மார்க். ஸோ கிரீன் கலர் டிக்கு, எல்லோ கலர் எக்ஸ்கிளமேஷன், ரெட் கலர் இன்டு மார்க். இதை நான் யூஸ் பண்றேன் ஒரு எக்ஸாம்பிள். ஐ கிளிக் திஸ். எனக்கு கிரீன் கலர் டிக் வருது, எல்லோ கலர் எக்ஸ்கிளமேஷன் வருது, ரெட் கலர் இன்டு மார்க் வருது. நீங்க கேட்கலாம், எதை பேஸ் பண்ணி கிரீன் எடுத்துக்குது, எதை பேஸ் பண்ணி எல்லோ? இங்கேயாவது எனக்கு புரியுது, ஹையஸ்ட் எல்லாம் கிரீனா இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லோவா மாறி கொஞ்சம் கொஞ்சமா ரெட்டா மாறுது. இங்கேயும் அப்படிதான், ஹையஸ்டுக்கு பெரிய பாரு, லோயஸ்டுக்குலாம் ஸ்மால் பால் வருது, பக்கா. பட் இங்க எதை பேஸ் பண்ணி கிரீன் வருது, எதை பேஸ் பண்ணி ரெட் வருது, எதை பேஸ் பண்ணி எல்லோ வருது? பர்சன்டேஜ் தான். 1ல இருந்து 100% வரைக்கும் எனக்கு 3 ஐகான் இருக்கு. அப்பனா எப்படி பிரிக்கும்னு கேட்டீங்கன்னா 32, 33, 34, 33 அப்படிதான் பிரிக்கும். 33, 34, 33. இதுவே 4 ஐகானா இருந்தா எப்படி பிரிச்சுக்கும்? 25, 25. 5 இருந்தா 20, 20, 20. அதாவது எப்படி சொல்ல வரேன்னா 5ன்னு வச்சுங்க, எப்படி பிரிச்சுக்கும்? 80 to 100, 60 to 80, 40 to 60, 20 to 40, 1 to 20 இப்படிதான் பிரிச்சுக்கும். இதே மாதிரி இங்க 33, 34, 33 பிரிச்சிருக்கோம். பார்க்கலாமா எப்படி பிரிச்சிருக்குன்னு? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸ். மேனேஜ் ரூல்ஸ்ல போய் எடிட் ரூல்ஸ் பாருங்க, நான் சொன்ன மாதிரியே வந்துருக்கு பாருங்க. 67%க்கு மேல போச்சுன்னா கிரீன் டிக், 33 to 67 போட்டுச்சுன்னா எல்லோ எக்ஸ்கிளமேஷன், லெஸ்தர் தென் 33 இருந்தா ரெட் கலர் இன்டு மார்க். இதுதான் இங்க இருக்கக்கூடிய கண்டிஷன் பை டிஃபால்ட். இதுவே 4 போட்டிருந்தீங்கன்னா 25, 25, 25 பிரிச்சிருக்கும். 5னா 20, 3, 4, 5. இது 3 தான் இருக்கு, வேற இல்ல. 2 கிடையாது, 6 கிடையாது, 7லாம் கிடையாது. 3, 4, 5 இந்த 3 டைப் ஆஃப் ஐகான்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷனை, திஸ் கண்டிஷன் யூ ஆர் கோயிங் டு மாடிஃபை இட். இந்த கண்டிஷனை நீங்க இந்த மாதிரி மாடிஃபை பண்ண போறீங்க. மோர் தென் 1200, எங்கெல்லாம் 1200க்கு மேல இருக்கோ கிரீன், 1200 to 600, 1200ல இருந்து 600க்குள்ள இருந்தா எல்லோ, லெஸ் தென் 600 இருந்தால் ரெட். மோர் தென் 1200 இருந்தால் கிரீன், 1200 to 600 is yellow, and 600 is condition. Open பண்ணிங்க, எப்படி பண்ணீங்க நான் பார்க்கணும். கண்டிஷன் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல். சார் கண்டிஷன் ஓபன் பண்ணிடுங்க சார். கண்டிஷன் ஓபன் பண்ணிடுங்க. பார்த்தாதான் தெரியும். ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்,
67% கீழே ரெண்டு கொடுத்துருக்கீங்க, கேன்சல் கேன்சல் கீழே ஒன்று பண்ணிருக்கீங்க, எடிட் எடிட் ஓகே ஓகே, என்ன பண்ணலாம்? பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள். அப்புறம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸ், எடிட் ரூல்ஸ். 2% நம்பரா மாத்தணும். என்ன கொஸ்டின் பாருங்க, மோர் தென் 1200. ஸோ 1200 அடிக்கணும். இங்க கிரேட்டர் தென் கொடுக்கணும். நிறைய பேர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. கிரேட்டர் தென் 1200 இருந்தா கிரீன். இது பாருங்க தானாவே இங்க மாறி இருக்கு, லெஸ் தென் 1200 மாறிடுச்சு. அப்ப நீங்க இங்க என்ன கொடுக்கணும்? 600 தான் கொடுக்கணும். ஸோ மோர் தென் 1200 இருந்தா கிரீனு, 1200 to 600 இருந்தா எல்லோ. இந்த லாஸ்ட் கண்டிஷன் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, சிஸ்டமே மாத்திடும். என்ன பண்ணலாம்? வெளியில எங்கேயாவது சும்மா ஒரு இடத்துல போயிட்டு somewhere else outside make a click, சும்மா வெளியில ஒரு கிளிக் அடிங்க, that's all. இங்க மாற்றி பாருங்க, less than 600 is red. பட் எனக்கு இந்த less than 600க்கு ரெட் வேண்டாம், எனக்கு less than 600க்கு வேற ஐகான் தாராளமா கொடுக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, இந்த காம்போவை கிளிக் பண்ணா வேற ஐகான் மாத்திக்கலாம். எனக்கு மோர் தென் 1200க்கு கிரீன் ஓகே, 1200 to 600க்கு எல்லோ ஓகே, பட் லெஸ் தென் 600க்கு எனக்கு ரெட் வேண்டாம். ஸோ என்ன பண்ணலாம்? ஃபிளாக் வேற ஏதாவது கொடுப்போம், ரெட் ஃபிளாகோ ஏதோ. நான் ஃபிளாக் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இல்ல எதுவுமே வேணாம், எனக்கு லெஸ் தென் 600க்கு எம்டியா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க, நோ செல் ஐகான். செல் ஐகானே வேண்டாம், எதுவுமே வேணாம்னா ரெட் அப்படியே விட்டுலாம். பட் இருக்கட்டும், நான் ஒரு ரெட் ஃபிளாக் கொடுக்குறேன். ஓகே ஓகே, எஸ். ஸோ 1200க்கு மேலே போனால் கிரீன் டிக்கு, 600 to 1200 போனால் எல்லோ எக்ஸ்க்ளமேஷன், லெஸ் தென் 600 போனால் ரெட். சில சமயங்களில் ஐ டோன்ட் வாண்ட் மை எண்ட் யூசர் டு சி த வேல்யூ. இப்போ ஃபினான்ஸ்லாம் இருக்கான்னு வச்சுக்கலாம்,
அவங்க ப்ராஃபிட்டா லாஸ் ஆன்னு காமிச்சா போதும். எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு லாஸ்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு வெறும் டிக்கா இல்ல பிளாகா இல்ல கிரீனா எல்லோவான்னு காமிச்சா போதும். எவ்வளவு வேல்யூன்னு காமிக்க வேண்டாம் அப்படின்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மேனேஜ் ரூல்ஸ்ல போயிட்டு எடிட் ரூல்ஸ், அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஷோ ஐகான் ஒன்லி. ஷோ ஐகான் ஒன்லிய ஒரு டிக்கெட் சுட்டு, அவ்வளவுதான். ஓகே அண்ட் ஓகே. ஐகான் மட்டும் தெரியும், வேல்யூஸ் தெரியாது. they will not see the values. ஐகான் மட்டும் பார்க்கணும், வேல்யூ பார்க்க வேண்டாம் அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. காலையில மத்தியானமா ஒண்ணு சொன்ன ஃப்ரீ ஹிட்னு. ஃப்ரீ ஹிட்னா என்ன அர்த்தம்? முதல் முடிக்கிறவங்களுக்கு 6, 2 6, ரெண்டாவது முடிக்கிறவங்க 2 4, 2 3, 2 2. அடுத்தது எக்ஸசைஸ் நம்பர் 8ல பார்க்க போறது பவர் பிளே. பவர் பிளேனா என்ன அர்த்தம்? முதல் 2 பேருக்கு, ஒருத்தருக்கே 2 6 கிடையாது, அது ஃப்ரீ ஹிட். 2 பேர் 6 கொடுப்பாங்க, 2 பேருக்கு. அப்பதான் நிறைய பேர் காம்படிஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஒருத்தரே 6 வாங்க, நிறைய பேர் 6 வாங்க. ஸோ முதல் 2 பேருக்கு 6, அடுத்த 2 பேருக்கு 4, அடுத்த 2 பேருக்கு 3, அடுத்த 2 பேருக்கு 2, மற்றவங்க எல்லாம் சிங்கிள். என்ன பண்ண போறீங்க? அங்க ஒரு டேபிள் இருக்கு பாருங்க, டாஸ்க் நேம் அண்ட் ஷிப் டேட், சாரி டாஸ்க் நேம் அண்ட் ஸ்டார்ட் டேட். இதை பேஸா வச்சுக்கிட்டு எனக்கு இந்த கண்டிஷன் அப்ளை பண்ண போறீங்க. ஹைலைட் ஆல் த ஸ்டார்ட் டேட் இன் கிரீன். ஸ்டார்ட் டேட் எல்லாம் கிரீன் கலர்ல இருக்கணும். விச் ஹேப்பன்ஸ் லாஸ்ட் வீக். போன வீக்ல நடந்த டாஸ்க்கு எல்லாம் கிரீன் கலர் பாருங்க. 27/1 போன வாரம் நடந்த டாஸ்க். போன வாரம்ன்றது மண்டே டு சாட்டர்டே வரைக்கும். போன வாரம் நடந்த டாஸ்க் எல்லாம் கிரீனு. இந்த வாரம் நடக்க போற டாஸ்க், இந்த வாரம் பாருங்க 1 2 2 2 5, இந்த வாரம் மண்டேல இருந்து இந்த சாட்டர்டே வரைக்கும் நடக்க போற டாஸ்க் எல்லாம் கிரீன். அடுத்த வாரம் இது நடக்க போகுது, எனக்கு ஒரு ரெட் அலர்ட் வரணும், இதுக்கு அலர்ட் வரணும். அடுத்த வாரம் நம்ம இதை பண்ணணும், இந்த டாஸ்கை. ஸோ அதுக்கெல்லாம் எல்லோ, ரெட்டு. அடுத்த வாரத்துக்கு ரெட்டு, சாரி. போன வாரம்லாம் கிரீனு, இந்த வாரம் எல்லோ, அடுத்த வாரம் ரெட். கொஸ்டின் மேல இருக்கு, எப்படி வரணும்ன்ற ஆன்சரும் கீழே இருக்கு. லாஸ்ட் வீக் கிரீன், திஸ் வீக் எல்லோ, நெக்ஸ்ட் வீக் ரெட். போன வாரம் கிரீன், இந்த வாரம் formatting manage. Condition open, conditional formatting, manage rule. Manage rule. சார் கண்டிஷன் காமிங்க சார். ஒண்ணுமே காணோம், இப்படியே இருக்கும்.
லாஸ்ட் வீக்கே 2 போட்டுருக்கீங்க. இல்ல எனக்கு தான் கொடுத்தேன் சார், இவர் என் பேர் கேசி. ஓகே, கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. செலக்ட் தட் ரேஞ்ச். அப்புறம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எங்க போடும்? ஹைலைட் செல் ரூல்ஸ், டேட் அக்கரிங், எஸ்டர்டே, டுடே, டுமாரோ. இப்ப நாளைக்கு ஏதோ டாஸ்க் பண்ண போறேன், எனக்கு இன்னைக்கே ஒரு அலர்ட் வரணும் அப்படின்னா டுமாரோல போட்டு வச்சிடலாம். இன்னைக்கு என்னென்ன பண்றோம், நேத்து என்ன பண்ணிருக்கோம், அந்த மாதிரி இல்ல அடுத்த 7 நாளுக்குள்ள வர போறது, நெக்ஸ்ட் வீக், லாஸ்ட் வீக், அதெல்லாம். இப்ப எனக்கு போன வாரம் நடந்த ஆக்டிவிட்டி எல்லாம் ஒரு கலர் கொடுக்கணும். அது லாஸ்ட் வீக் டேட்டா தயவு செஞ்சு டைப் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் வீக்ன்றது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்ன்றது வேற, அடுத்த வாரம் ஓபன் பண்ணீங்கன்னா லாஸ்ட் வீக்ன்றது வேற, மாறிக்கிட்டே இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா தானா மாறிடும். ஸோ லாஸ்ட் வீக் என்ன கலரு? எல்லோ. எல்லோவா? சாரி, லாஸ்ட் வீக் கிரீன்ல. லாஸ்ட் வீக் பண்ண டாஸ்க், போன வாரம் நம்ம பண்ண டாஸ்க் எல்லாம் கிரீன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ், டேட் அக்கரிங், இந்த வாரம் பண்ண போற டாஸ்க் திஸ் வீக். இந்த வாரம் பண்ண போற டாஸ்க்லாம் எல்லோ. ஓகே, அடுத்த வாரம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ், டேட் அக்கரிங். ஆக்சுவலா இங்க 2 இருக்கு. லாஸ்ட் வீக்னு ஒன்னு இருக்கு, இந்த லாஸ்ட் 7 days ரெண்டும் ஒண்ணுதானா? லாஸ்ட் வீக்ன்ற லாஸ்ட் 7 days ஒண்ணுதானா? என்ன சார்? மண்டே டு சாட்டர்டேன்றது லாஸ்ட் வீக், லாஸ்ட் 7 daysன்றது இன்னில இருந்து முன்னாடி 7 நாள். இன்னைக்கு என்ன வேலைக்கிழமை, அடுத்த புதன்கிழமை வரைக்கும் அப்படின்னு பார்ப்போம். வெரி குட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்த ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீக்கா? நெக்ஸ்ட் வீக் ஷுட் பி இன் ரெட். இது நீங்க டேட் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி இந்த கலர்ஸும் தானாவே மாறிட்டு இருக்கும், டைனமிக்கா மாறும். ஓகே, அடுத்தது சிட்டி சேல்ஸ் இன் லேக்ஸ். சிட்டி சேல்ஸ் இன் லேக்ஸ், அபவ் ஆவரேஜ். எங்கெல்லாம் சேல்ஸ் இன் லேக் அபவ் ஆவரேஜா இருக்கோ அங்கெல்லாம் கிரீன். அபவ் ஆவரேஜா இருந்தால் கிரீன். பாட்டம் 25%, கடைசி 25% வந்து ரெட். above average in green. above average, ஆவரேஜுக்கு மேல எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிருக்கோமோ கிரீன். கடைசி 25%, லாஸ்ட் 25% above average green, bottom 25% red.
formatting, manage. Madam. Madam. சார் கன்சர்ன் வைங்க எங்கேயோ வச்சுட்டு தைச்சுதான் வராது. அடுத்து பாட்டம் மேனேஜ் பாட்டம் இன்னைக்குள்ள ஒரு எடுத்தீங்கன்னா நாளைக்கு 70 எடுத்தீங்கன்னா நாளைக்கு கால்குலேஷன் நாளைக்கு தான் அவங்க சொன்னது பண்ணாதீங்க. அது அன்னைக்கு வேற வரும், இன்னைக்கு வேற வரும். சொல்ல முடியாது.
எல்லாமே ஒயிட் எடுத்து 6 வந்துச்சுன்னா லக்கு. எல்லாம் ஒயிட் எடுத்து 1 வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? ஒர்க் அவுட் ஆகலாம். மிக்ஸ் ஆச்சுன்னா அது ஓரளவு வந்துடும். ஏதாவது 1 6 ஒன்றுலேயே எடுத்துங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? செலக்ட் த ரேஞ்ச், அப்புறம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டாப் பாட்டம் ரூல்ஸ், அபோவ் ஆவரேஜ். அபோவ் ஆவரேஜ் என்ன கலரு? கிரீனு. இது ஒரு கண்டிஷன். அடுத்தது அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு சேம் டாப் பாட்டம் ரூல்ஸ், தென் பாட்டம் 10. ஆக்சுவலா பாட்டம் 25 கேட்டிருக்காங்க. So let us say bottom 10. அப்புறமா we can change it to 25%. அவ்வளவுதான். சில பேர் இதை கண்டுபிடிச்சி ஆவரேஜ்னா எவ்வளவு கண்டுபிடிச்சுலாம் டைப் பண்ணிருக்கீங்க 2-3 பேர். அது கரெக்ட் கிடையாது. ஸோ நீங்க பார்த்து ஆவரேஜ் 80ன்னு போட்டு அது 80 100 டைப் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுதான் தப்பு. அப்படி பார்த்தா ஆவரேஜ் நாளைக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த ஆவரேஜ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ திங்க் இன்னொரு 3 டாஸ்க் இருக்குது. இதுல முடிச்ச அப்புறம் அடுத்தது செல்லுக்குள்ளேயே எப்படி லைன் சார்ட் காலம் சார்ட் கொண்டு வருதுன்னு பார்க்கணும். டேட், லாஜிக்கல் ஃபங்க்ஷன். சொன்ன மாதிரி நீங்க 5:30 மேக்ஸிமம் எவ்வளவு முடிக்க முடியுமோ ட்ரை டு ஃபினிஷ் திஸ். ஸோ இன்னும் இந்த எக்ஸசைஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணல. வில் சேவ் திஸ். ஐ திங்க் 3:30 இஸ் அவர் ஷெட்யூல் டைம் ஃபார் அ பிரேக், ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரேக் முடிச்சுட்டு வந்து அடுத்த கான்செப்டை பார்க்கலாம். I am pausing that video.